எல்லாம் வல்ல இறைவனின் பேரருளால் வல்லான் வகுத்த வழிக்கோப்ப ஆன்மீக சத்சங்கம் குழுவில் கலந்து கொண்டுள்ள நண்பர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்களும் அற்புதமான மாலை வணக்கமும். நாம இப்ப இது ஆன்மீக சத்சங்கம் அப்படின்றது நம்மளுடைய வாழ்வியலோடு நமக்கு இருக்கக்கூடிய வாழ்வியலில் இருக்கக்கூடிய சில நிலைப்பாட்டை ஆன்மீக ரீதியாக நம்ம எப்படியெல்லாம் அதை கடைபிடிக்கலாம், அல்லது மாற்று நிலையில மற்ற நிலையில அதை எப்படியெல்லாம் நம்ம சரி பண்ணிக்கலாம் அப்படின்றது ஒரு கோட்பாடு. இதுக்குள்ள நிறைய இருக்கு. இப்ப நாம இந்த பிரபஞ்சம் நம்மளுடைய சொல்லையும் செயலையும் எப்பயுமே கண்காணிச்சுக்கிட்டே இருக்கு. இப்ப நாம ஆரம்பத்துல ஒரு சின்னது நான் உங்களுக்கு ஒரு பிரேயர் மாதிரி அதை நான் இது பண்ணி கொடுத்துருவேன். இப்ப இன்னைக்கு நாம சொல்ல வேண்டியது என்னன்னா, அதாவது நம்ம பிரபஞ்ச தேவன்கிட்ட நாம ஒரு பிரேயர் வச்சுக்கிறோம். சரியா? அப்ப எல்லாம் வல்ல இறைவா, பிரகாசம் பொருந்தியவனே, அனுக்கிரகம் நிறைந்தவனே, அஷ்ட சித்துக்களுக்கும் ஆனந்தமயமாய் நின்று இந்த பிரபஞ்சத்தை காக்கின்ற உன் அருளால் இந்த பூமியில் நான் பிறக்க காரணமாக இருந்த என் தாய் தந்தைக்கு நன்றி. என் தாய் தந்தை பிறக்க காரணமாக இருந்த என் முன்னோர்களுக்கு நன்றி. நான் வளர்ந்து வரும் காலகட்டத்தில் எனக்கு குருவாய் இருந்த பெரியோர்களுக்கு நன்றி. என் குல தெய்வத்திற்கு நன்றி. என் இஷ்ட தெய்வத்துக்கு நன்றி. நான் வாழும் இந்த பூமிக்கு நன்றி. இறைவா, எப்போதும் எனக்கு துணையாய் இருந்து வழிகாட்டியாய் வந்து வாழ்வில் நல்ல வளத்தையும் நலத்தையும் தந்தரல வேண்டுமாய் வேண்டிக் கொள்கின்றேன். நம்ம பிரேயரை வச்சோம். எப்பயுமே பொதுவா நாம இந்த பூமிக்கு வருவதற்கு காரணம் யாருன்னா நம்ம தாய் தந்தை தான், இல்லையா? இப்ப நம்ம தாய் தந்தை எப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, இயற்கை என்ன செய்யுது, தாயை சந்திரனாகவும் தந்தையை சூரியனாகவும் தான் பாதிக்கும். அப்ப தந்தை சூரியன், தாய் சந்திரன், இவர்கள் ரெண்டு பேருடைய இணைவு, இவர்கள் ரெண்டு பேருடைய நிலையில நாம பிறக்கிறது அவங்களுடைய ஆனந்தமயமான ஒரு ஒரு சொற்ப நேரத்துக்கு இந்த உலகத்துல பிறக்கிறதுக்கு நாம காரணமாயிரும். அவங்களுடைய சந்தோஷம் நாம பிறக்க காரணமாயிரும். அப்ப பிறப்பு என்பது இயற்கையினுடைய மகத்துவம். அப்ப பிறப்பு என்பது நம் கர்ம வினையோடு ஒத்து வரக்கூடிய ஒரு விஷயம். இந்த பிறப்பை அறுப்பது அப்படின்றது வேற சப்ஜெக்ட். அதுக்குள்ள நம்ம இப்ப போக வேண்டாம். நாம் பிறந்துட்டோம். அப்ப இந்த பிறப்புக்கு காரணமாக அந்த சூரியன் சந்திரனையும் நாம முத தாயையும் தகப்பனையும் நாம் வணங்கிக் கொள்வது அப்படின்றது ஒரு மகத்துவமானது. பட் அந்த ஜெனட்டிக்ல நம்ம தந்தை வழி அப்படின்னு தான் நம்ம எடுக்கிறோம். தாய் வழிக்கு போகல. ஆனா இங்க தாயும் பிறக்க காரணமாக இந்த முன்னோர்கள் இருக்காங்க, தந்தை பிறக்க காரணமாக இருக்கக்கூடிய முன்னோர்கள் இருக்காங்க. அப்ப இவங்க ரெண்டு பேர்த்துக்குமே ஆதின்னு ஒண்ணு இருக்கும். அந்த ஆதிய நம்ம ஒரு வணக்கம் செலுத்தணும். ஏன்னா விந்துநாத தத்துவத்துல ஒரு ஒரு குரோத் ஆகிக்கிட்டே வந்திருக்கு. இது எப்படின்னா, நீங்க வானமண்டலத்துல சூரியனை சுற்றி வரக்கூடிய பாதையில இந்த பூமி சூரியனை சுற்றி, அதாவது சந்திரன் பூமியை சுற்றிக்கிட்டு இந்த பூமி சூரியனை சுற்றி வரும்போது அதுல 16 விதமான கோலங்கள் விழுகும். 16 விதமான கோலங்கள்லாம் அதுக்குள்ள விழுகுது. இது சோழச சக்கரம்னு சொல்லி ஜோதிடத்திலையும் பிரிச்சிருக்காங்க. அப்ப இந்த 16 இதழ்கள் நீங்க நல்லா பாத்தீங்கன்னா, வீட்டுல நம்ம கோலம் போடும்போது எல்லா கோலமுமே சக்கரம் தான்.
நீங்க எந்த கோலத்தை எடுத்தாலும் அது சக்கரம். நீங்க நல்லா பார்த்தா தெரியும். அதுல ஒரு ஒரு 4 நிலைகளை முதல்ல வரைஞ்சிக்கிடுவாங்க. அதுக்கப்புறம் அது 8 ஆகும். அப்புறம் அது 16 ஆகும். இல்ல அந்த கம்பி கோலத்திலேயே அவ்வளவு மகத்துவங்கள் இருக்கு. புள்ளி கோலத்திலேயும் மகத்துவங்கள் இருக்கு. அப்ப இந்த 16 விதமான இதழ்கள் அந்த இடத்துல அப்படியே விழுகும். அப்ப அதைத்தான் அவங்க என்ன சொல்றான், 16 விதமான செல்வங்களுக்கும் கொண்டு வர்றான். அப்ப இந்த சூரியன் சந்திரனுக்கும் இடைப்பட்ட தூரத்தை வந்து அவன் வளர்பிறைய 15ஆகவும் தேய்பிறையும் 15ஆ பிரிக்கிறான். ஆனா இந்த சூரியன் சந்திரன் இணைவு அப்படின்றத நிலைநிறுத்தி தான் நம்ம பிறப்புடைய நிலைக்குள்ள வர்றோம். அப்ப தாய் தந்தையினுடைய ஆதியை நினைச்சு அவங்களுக்கு ஒரு வணக்கம் சொல்றோம். இந்த வணக்கம் அதாவது 16 வம்சத்துக்கு போயிடும். இப்ப ஆதின்னு எடுத்தீங்கன்னா 16. ஆனா நம்ம இப்ப எடுக்கிறது எப்படி இருக்குன்னா, நம்ம அப்பா நம்ம தாத்தா இதோட வந்து ஜெனட்டிக் நிப்பாட்டிக்கிறோம். ஆனா இது அப்படியே 16. அதுக்கு அந்த இதுல பாத்தீங்கன்னா ஜோதிடத்துல குரு பகவான் ஒருத்தர் இருக்கிறார். அவருக்கு வருடங்கள் எத்தனை வருஷம் கொடுத்துருக்காங்க? 16 வருஷம் கொடுத்துருக்காங்க இல்லையா? குருவுக்கு 16 வருஷம் தானே. அதுதான் 16 விதமான செல்வங்களுக்கு அவர் தான் அறிவு. அதுதான் அந்த அந்த தனகாரகன் அப்படின்னு சொன்னதும் புத்திரகாரகன் சொல்லுவோம். ஆனா அவர் தான் 16 விதமான செல்வங்களை நமக்கு தரக்கூடிய ஒரு அற்புதமான சக்தி பிரகஸ்பதிட்ட தான் உண்டு, குருட்ட தான் உண்டு. அவர் தான் நம்மளுடைய 16 நிலைப்பாட்டுக்கு போறாரு. முற்பிறப்புல நம்ம அப்பா தாத்தா பாட்டேன் பூட்டேன் அப்படின்னு சொல்லி 16 நிலைக்கு போய் ஆதியிலிருந்து கொண்டு வர்றான் நம்மளை. இந்த ஆதியிலிருந்து வரும்போதுதான் பிரகஸ்பதியினுடைய நிலைப்பாட்டுக்குள்ளதான் நம்ம பிறப்பதற்கு அங்க மிகப்பெரிய காரணம் அப்படின்றது ஏற்படுது. அப்ப தந்தையினுடைய தந்தையினுடைய கர்மவனை சூத்திரத்தை எடுக்கிறாரு, தாயினுடைய கர்மவனை சூத்திரத்தை எடுக்கிறாரு. ஆனா நாம ஒரு நொடியில இந்த பிரபஞ்சத்தை நம்ம வசியப்படுத்தலாம். வானம் வசமாகும் அப்படின்ற வார்த்தை வந்து பொய்யான வார்த்தை இல்லை, அது உண்மையான வார்த்தை. ஆனா புலன்களுக்கு அப்பால் இருக்கக்கூடிய ஒரு சக்தியை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் ஆன்மீகத்தினுடைய கதவுகள். புலன்களுக்கு அப்பால் இந்த புலன்கள் இந்த புலன்கள்லாம் இது வந்து பஞ்சபூதத்தோட இணையுது. அண்டத்துல பஞ்சபூதங்கள் இருக்கு. இந்த பஞ்சபூதத்தை இந்த பிண்டம் ஏற்றுக்கொள்கிறது. ஆனால் இந்த அண்டத்தையும் பிண்டத்தையும் இணைக்கும் நிலைக்கு போகும்போது இதுல இதுக்கு அப்பாற்பட்ட ஒரு சக்தி இருக்கு இல்லையா? அந்த சக்தியைத்தான் நாம அறிந்து கொள்வதற்காக முயலுகின்ற பாதை தான் ஆன்மீகம். நான் ஆன்மீகத்துல நான் வந்து இதை கண்டுட்டேன், இதை இது பண்ணிட்டேன் அப்படின்ற நிலைப்பாடு இதை யாருக்கு இல்லை. அது போய்கிட்டே தான் இருக்கும். தன்னை அறிந்தவன் வந்து வெளியில வந்து காட்டிக்கிடவே மாட்டான். ஒருத்தன் வந்து என்ன இருக்கு அப்படின்றத வெளியில காட்டிக்கிடவே மாட்டான். அதாவது தன்னை அறிந்தவன். அப்ப தன்னை அறிவது எப்படி? அப்ப தன்னை அறியணும். அப்ப தன்னை அறிகின்ற நிலைக்கு வரும்போது இன்றைக்கு இருக்கக்கூடிய வாழ்வியல் சூழல் என்பது நமக்கு ஒரு தனித்துவமான நிலைப்பாட்டை கொடுக்குதானா? கொடுக்காது. காலையில சொன்னா நமக்கு ஒரு கடமை இருக்கும். வீட்டுக்காரன் சொல்லுவா, என்ன பால் இன்னும் பால் வாங்க போலையா அப்படின்பா. அப்படியே வரும்போது சர்க்கரை வாங்கிட்டு வாங்க அப்படின்பா. இங்கே அடிபட்டு போச்சா காலையில எழுந்து எங்க உட்கார்றது. அப்ப நாம ஒவ்வொரு பிரச்சனையோடு நாம் நினைக்கிறோம், அதை சார்ந்துதான் நிக்கிறோம். பிரச்சனையோடு தான் சார்ந்து வாழ்வியல அப்படின்னு கொண்டு போறோம். இப்ப வாழ்வியல் ஒரு பக்கம். இந்த வாழ்வியலோடு இந்த ஆன்மாவுடைய நிலைப்பாட்டை அறியணும்னா ஆன்மீகத்துக்குள்ள போகணும் அப்படின்னா அதுக்கு மனநிலையும் உடல்நிலையும் சரியா வரும். இதுக்கு மனம் அப்படின்றது ரொம்ப முக்கியம். சரியா? இன்னைக்கு இந்த சத்சங்கத்துல வந்து ஒரு அறிமுகம் அப்படின்றதுனால நாம இயற்கையினுடைய பிரபஞ்சத்தை நாம எப்படி வசப்படுத்துறது அப்படின்றது மட்டுமே நம்ம கொஞ்சம் பார்ப்போம். ஏன்னா அரியபல சூத்திரங்கள் நிறைய இருக்கு. நம்ம வாழ்வியல்ல எதையுமே முடியாது அப்படின்னு சொல்றதுக்கு இல்லை.
எதையும் நம்மால் முடியும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இது சாத்தியம். இதை எப்படின்னா, பல நல்ல பாடல்கள்லாம் நமக்கு, நம்ம கண்ணதாசன் பாடல்கள் எல்லாம் தத்துவ பாடல்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா சரி, மெஞ்ஞானத்தினுடைய கதவுகளை திறப்பதற்குண்டான பல பாடல்கள் நிறைய இருக்கு. என்னுடைய நண்பர்லாம் காலையில் எழுந்திரிச்சோடனே அவர் பணிக்கு சொல்லும்போது முதல்ல ஒரு எம்ஜிஆருடைய தத்துவ பாடலை போட்டு கேட்டுட்டு தான் போவார். அதுல ஆஹ், ஒரு ப்ராக்ரஸ், பாசிட்டிவ் மென்டாலிட்டி. என்ன, நம்மளே எங்கேயாவது வெளியே கிளம்புறோம்னு வைங்களேன், நம்ம பக்கத்து வீட்டில் ஒருத்தர் ரேடியா போட்டிருக்கேன், அந்த பாட்டு வெற்றி மீது வெற்றி வந்து உன்னை சேரும், என்னை சேரும், அதை வாங்கி தந்த பெருமை எல்லாம் உன்னை சேரும். இந்த பாட்டு எப்படி இருக்கும், கேட்டவுடனே ஒரு மகிழ்ச்சி வந்துடும். இது அந்த காலத்துல சகுனம் நிமித்தம் அப்படின்றதுக்கெல்லாம் கொண்டு போனாங்க. இன்னைக்கு நாம சகுனம் நிமித்தத்தை மதிக்கிறோமானா இல்லை. நம்ம எந்த சகுனத்தையும் நிமித்தத்தையும் பார்க்கறதே கிடையாது. காலையில இருந்து கிளம்புனா சரி, எவன் எதிர்த்து வந்தான்னு, எவன் என்ன பேசுறான்னு நம்ம வாடு போய்கிட்டு தான் இருக்கும். ஆனா நாம அதை சென்டிமெண்ட்டுக்குள்ள போயிட்டோம் அப்படின்னா அதுலயே மனம் லயிச்சிடும். அதனால சென்டிமெண்ட்டை மேக்சிமம் அவாய்ட் பண்றது பெஸ்ட். ஆனா இந்த சகனத்தையும் நிமித்தத்தையும் நாம் தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் நமக்கு இந்த ஆன்மீகத்துக்குள்ள என்ன மாதிரியான சகன நிமித்தங்கள் நமக்கு சாத்வீகமா இருக்கும் அப்படின்றத தெரியும். ஆனா இன்னைக்கு வாழ்வியல் நமக்கு பொருளாதார அடிப்படையிலான, அதாவது பொருளாதாரத்தை வச்சுதான் நம்மளை அடையாளம் பார்க்கறது, அடையாளம் காண்பது, மரியாதை கொடுப்பது, மரியாதைக்குரிய ஒரு ஒரு வெளியில போனோம் அப்படின்னா சரி. இப்ப ஒண்ணும் இல்லை, ஜோதிடர்களுக்கு அப்படி இல்லை. ஜோதிடர்கள் எங்க போனாலும் சரி, ஜோதிடர்கள் அப்படின்னா சரி, ஐயா வணக்கம் அப்படின்றான். ஏன்னா அவன் வாழ்க்கையை பத்தி எடுத்து சொல்லக்கூடிய ஒரு அற்புத சக்தியை வச்சிருக்கான். ஜானகியம்மா ஸ்ட்ரைட்டா வச்சுக்கோங்க, அவங்க செல்ல அசைவுகள் நிறைய வருது. அப்படியே வச்சுக்கோங்க, அப்படியே அசையாம வச்சுக்கோங்க. அசைய அசைய மென்டலா எனக்கு கொஞ்சம் இதா இருக்கும். உங்களுக்கு அசைவு இருந்தா என்னுடைய கவனம் அங்கிட்டு தான் திரும்பும். அப்ப வாழ்வியல் ஒரு பொருளாதார அடிப்படையானது. இந்த பொருளாதாரத்தை நாம ஒரு நொடியில் சரி பண்ணலாம். ஒரு நொடி தான். இந்த பிரபஞ்சத்துக்குள்ள பல ரகசியங்களை புதைச்சு வச்சிருக்கான் சாமி. பல ரகசியங்களை புதைச்சு வச்சிருக்கான். என்கிட்ட ஒரு அம்மா வந்தாங்க. என் கணவர் நல்லவர். என் கணவருடைய தாய் தந்தை வேணா அவங்க இதா இருக்கலாம், என் கணவர் நல்லவர். அவங்களால, அவங்க தாய் தந்தையினாலதான் நாங்க பிரிஞ்சிருக்கோம் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லும்போது அவளுடைய அந்தரங்க மனசு என்ன சொல்லுது, நான் என் கணவனோட வாழ்றதுக்கு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்றான். இல்லையா? அதான உண்மை. இதை நம்ம இயற்கையாவே ஈஸியா புரிஞ்சுக்கலாம். இப்ப இதுக்கு போய் ஒரு ஜாதகத்தை எடுத்துக்கிட்டு வச்சுக்கிட்டு செஞ்சுக்கிட்டு தேவையே கிடையாது. ஒற்றை வரியில அழகா ஒரு விஷயத்த சொன்ன உடனே அவ அதை செய்ய ஆரம்பிச்சா. 16வது நாள் புருஷன் கூட்டிட்டு போயிட்டான். இப்ப நவக்கிரகத்துக்கு அப்பால் அப்படின்ற ஒரு சூழலுக்கு நம்ம என்னைக்குமே போகக்கூடாது. நவக்கிரகத்துக்கு உட்பட்ட ஒரு விதிக்கு, விதியினுடைய தன்மைக்கு உட்பட்டு தான் நமக்கு எல்லாமே நடக்குது. ஒரு மோசமான ஒரு சம்பவம் ஒண்ணு ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது. ஒரு தாய் தந்தையர் ஒரு ஜாதகத்தை கொண்டு வர்றாங்க. அந்த பையன் சிம்மலக்கணம், சுக்கிரதசை நடக்கு. சுக்கிரன் நீச்சமாகி சந்திரன் சாரம், சந்திரன் 12ல இருக்கார். சந்திரன் 12 குடையவர். சரியா? இப்ப அப்ப நான் சொல்றேன், இவன் உங்களுடைய பொருளாதாரத்தை என்னமோ வருது, என்னமோ வரும் மாப்பிள, ஆடு மாப்பிள. ஹலோ அப்ளிகேஷன் ஓபன் பண்ணு. ஹலோ மாப்பிள.
ஒரு நிமிஷம், யாரோ யாரு இது? யாரு? அண்ணன் சொல்லிட்டு ஒருத்தர் தெரியாம பண்ணிருப்பாங்க, பரவாயில்ல. கண்ணனா? சரி. அப்ப அந்த இடத்துல அந்த சுக்கிரன் போய் 2ல சந்திரன் சாலும் சந்திரன் விரையா இருக்கு நம்ம சொல்லலாம். அப்ப சுக்கிரன் வந்து 3 கூடையவருக்கும் கூட. சரி, இப்ப நிறைய காசு பணத்தை உங்களுக்கு செலவழித்து விடுறானான்னு கேட்டேன். அது கூட நம்ம தாங்கிக்கலாம் சாமி, அவனுக்காகத்தானே எல்லாமே அப்படின்றாங்க. என்ன, அவனுக்காகத்தானே நம்ம எல்லாமே சம்பாதிக்கிறோம், அதை பத்தி எல்லாம் இல்லை. சரி, காலேஜுக்கு போக மாட்டேன்னு மறுக்கிறானா, படிக்க போக மாட்டேங்கிறான், இல்ல ஹாஸ்டல்ல கொண்டு போய், ஹாஸ்டல்ல கொண்டு போய் படிக்க வைக்கலாமா, ஏன் ஹாஸ்டல்ல படிக்க வைக்கல, இல்ல ஹாஸ்டல்ல தான் போட்டிருக்கோம், இந்த மாதிரி கலசலிங்கத்துல தான் படிக்கிறான். சரி, ஓகே, அவன் படிப்பு முடிச்சுன்னு வேலை கிடைச்சிருமே, என்ன பிரச்சனை அப்படின்னா, இவங்க சொல்றதுக்கும் ஜாதகத்துக்கும் சம்மந்தமே கிடையாது. என்னன்னா, அதுல கவனிங்க, அவங்க ஒரு சம்பவம் சொல்றாங்க. அதாவது செக்ஸுவல் அராக், சுக்கிரன் வந்து செக்ஸுவல் கூடிய பிளானட் தான், நம்ம மறுக்கல, நீச்சம் இருக்கலாம். ஆனா இந்த பிரச்சனைக்கும் இவங்க சொல்ல அவனுக்கு சொல்லக்கூடிய பிரச்சனைக்கும் இந்த ஜாதகத்துக்கும் சம்மந்தமே கிடையாது. அப்ப நான் யூகிக்கிறேன், அந்த இடத்துல டக்குன்னு எனக்கு ஒரு யூகம் வருது. உங்க வீடு வடக்கு பார்த்த வீடான்னு கேட்கிறேன். ஆமா. வாசல் வந்து வடமேற்குல வச்சிருக்கீங்களா அப்படின்னு கேட்கிறேன். ஏன்னா பழக்க வழக்கம் இந்த பையனுக்கு நல்லா இருக்கு. வடமேற்குல வச்சிருக்கீங்களான்னு கேட்டேன். அப்ப படம் டிராயிங் போட்டு அவங்ககிட்ட காட்டினேன். ஆமா சாமி, இப்படித்தான் இருக்கு வீடு. இப்ப இந்த வீடு கட்டி 7 வருஷம் ஆச்சான்னு கேட்டேன். எஸ், 7 வருஷம் ஆச்சு, அது வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு. அப்ப இந்த வீட்டுக்குள்ள இவனுடைய நீங்க சொன்ன பழக்க வழக்கம்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், அவனுடைய பேட் ஹேபிட் இதெல்லாம் இருக்கட்டும், நான் வந்து மறுக்கல. ஆனா பெத்த தாயவே இவன் வந்து நெருக்கி இருப்பானே அப்படின்னு கேட்ட உடனே அந்த அம்மா அழுதுட்டாங்க. அது உண்மைதான் சாமி, இவன்ட்ட அடி வாங்க முடியல என்னால அப்படின்னு அந்த அம்மா சொல்லுது, கதறு. இப்ப நான் என்ன சொல்றேன், இப்ப இதோட கொஞ்சம் இதை கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. உங்களுடைய, அதாவது அறியாமை என்ற விஷயத்துக்குள்ள நம்ம போகக்கூடாது. அறியாமை ஒருபோதும் நமக்கு இருக்கப்படாது. ஆனால் அனுபவம் சார்ந்த சில நிலைகளை ஆராய்ஞ்சு பார்க்கும்போது அப்பாற்பட்ட ஒரு செயல் நடந்துக்கிட்டு தான் இருக்கு. அப்ப நம்மளுடைய வாழ்க்கைக்கும் நம்மளுடைய வசிப்பிடத்துக்கும் ஒரு சம்பந்தம் இருக்கு அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம வாழ்க்கைக்கும் நம்மளுடைய வாழ்விடத்துக்கும் ஒரு சம்பந்தம் இருக்கு. இது நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. அப்ப அவங்ககிட்ட இந்த முறை வந்து நான் சொல்றேன், இப்ப 2 பேருமே எம்ப்ளாயி தானே, நான் சொல்ற மாதிரி இதை ஆல்டர் பண்ணுங்க, 1 மாசத்திலே உங்க பையன் சரியாயிடுவான் அப்படின்னு சொன்னோன்னே அப்படியே ஈஸியானத்துக்குள்ள வாசலை வச்சு போட்டுக்கெல்லாம் இடிச்சு தள்ளாண்டேன். தள்ளி வீட்டை மாத்திரா அப்படின்னு ஈசானியத்துல இது பண்ணி ஃபுல்லா தென்கிழக்கு வரைக்கும் பாதையை போட்டு பெரிய ஹாலு இன்டீரியர்லாம் நல்லா டெக்கரேட் பண்ணி அவன் நல்லா அந்த 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 பையனுடைய அப்பா அருமையான மனுஷன். சொன்ன உடனே சரி சாமி சார், செஞ்சிடும் சாமி, இதனாலவே இந்த பிரச்சனைலாம், ஏன் ஒரு பையன் தான், அவனுக்கு தான் எல்லா சொத்தும், நாங்க சம்பாதிக்கிறது அவனுக்கு தானே சாமி. அப்ப போன உடனேயே மாசம் கிட்டம்லாம் பார்க்கல, அவன் வந்து வீட்டை ஆர்டர் பண்ணிவிட்டான். ஆர்டர் பண்ணிட்டு நல்ல ஒரு கோபத்தை பொடியா சார். அதுக்கப்புறம் அந்த பையன் ஆக்டிவேஷன் மாறிடுச்சு. இப்ப உங்க சிந்தனை இப்ப எங்க போகும்? அப்ப யோசிச்சு பாருங்க, நம்மளுடைய வாழ்வியல். அப்ப நம்ம வாழக்கூடிய இடத்துக்கும் நம்ம வாழ்வியலுக்கும் ஒரு சம்பந்தம் இருக்கு. அப்ப நம்ம வாழக்கூடிய வாழ்விடத்தை வந்து செம்மைப்படுத்திக் கொண்டால், ஜோதிடத்துல ஒரு விஷயம் உண்டு. எப்படின்னா, உங்களுக்கு நல்ல தசா புத்தி யோகமான காலகட்டங்கள் நடக்கும்போது நீங்க ஒரு
ஒரு அதாவது குறைபாடு உள்ள ஒரு மனையில நீங்க இருக்கீங்க, வீட்டுல குடியிருக்கீங்கன்னா, உங்களுடைய வரவுக்கும் உங்களுடைய இதுக்கும் அந்த இது வீட்டுல வந்து அப்படியே செமிச்சும். ஆனா உங்களுக்கு ஒரு மோசமான ஒரு தசாபுத்தி நடந்து நீங்க வாழுகின்ற இடம் என்பது நல்ல ஒரு வாஸ்துபடி அந்த ஒரு இதுக்கு தகுந்தது மாதிரி இருந்துச்சுன்னா அந்த மனை உங்களை பாதுகாக்கும். இதத்தான் அவன் என்ன சொல்றான், இதை எங்க கொண்டு போய் வச்சிருக்கான் ஜோதிடத்துல. கடகம் அப்படின்னு ஒரு வீடு இருக்கு. அதான் வந்து அந்த அம்மா கடைசியில உங்க சந்தேகங்களை கேளுங்கம்மா சாந்தாம்மா. இப்பயே கை ஏதோ ஹேண்ட் ரைஸ் பண்றீங்க. இல்ல அப்ப இல்ல ஐயா, கை தட்டினேன். ஹேண்ட் ரைஸ் பண்ணோம்னு நானும் சரி என்னமோ கேட்க போறீங்களா. இல்ல அப்ப இல்ல, கை தட்டினேன். அந்த கடகம் அப்படின்ற வீட அது என்ன சொல்றான், அங்க அந்த அந்த இடத்துல நம்ம வாழ்வியல் நம்ம வாழக்கூடிய இடத்தை அந்த இடத்துல தான் வச்சிருக்கோம். அப்ப அது ஒரு ஜலராசி. அப்ப நாம இருக்கக்கூடிய இடம் வந்து குளிர்ச்சியா இருக்கணும் அப்படின்றதான் சட்டம். குளிர்ச்சியா இருக்கணும், அந்த வீட்டுக்குள்ள மகிழ்ச்சியா இருக்கணும். நம்ம வாழக்கூடிய வீடு வந்து மகிழ்ச்சியா இருக்கணும். அப்ப மகிழ்ச்சி குளிர்ச்சி அப்படியே அந்த வீட்டுக்குள்ள வளம். இன்னொன்னு தெரியுமா, அந்த இடத்துல தான் குருவை உச்சப்படுத்திருக்கான். எப்படின்னா எந்த ஒரு ராசிக்கும் இல்லாத ஒரு மகத்துவம் கடகத்துக்கு உண்டு. எப்படின்னா அந்த கடகத்துக்கு வாக்கியாதிபதியாகி குருன்னு சொல்லக்கூடியவர் அந்த இடத்துல உச்சம். அதே காலபுருஷனுடைய வாக்கியாதிபதினு சொல்லக்கூடிய குரு அந்த இடத்துல உச்சம். அப்ப அந்த சுகஸ்தானத்துல வந்து அந்த குருவை இணைத்ததனால் அங்கே 16 விதமான செல்வங்கள் அங்க சேரும் அப்படின்னு சொல்றான். அப்ப 16 விதமான செல்வங்கள் நாம் வசிக்கக்கூடிய இடம் சரியாக இருந்தால் அது கிடைக்கும். இப்ப நிறைய பேருக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்ப நம்ம இருக்கக்கூடிய வசிப்பிடத்தை எப்படி சீர்படுத்துவது அப்படின்னு முதல் பார்க்கணும். ஒரு பையன் ஒரு பெண்ணை வந்து காதலிக்கிறான். காதல் என்பது குற்றம் கிடையாது, காதலிக்கலாம். ஒரு இளைஞன் வந்து காதலிக்கல அப்படின்னா அது அதாவது அவனுக்கு காதல் வரலன்னா நமக்கு ஒரு சந்தேகம் வரும். ஏற்ற வந்து சில பேர் என்ன செய்வாங்கன்னா, இந்த பெண்கள் அது தாய்மார்கள், என் பையன் திரும்பி கூட பார்க்க மாட்டான் சாமி அப்படின்னு சொல்லுவாங்க. நான் சொல்லுவேன், உன் பையன் ஆம்பளையா இருந்தா தான் திரும்பி பார்ப்பான். பட்டுன்னு கேட்டுவிடுவேன். ஏன்னா ரசிக்க தெரியாதவன் ஆம்பளையே கிடையாது. அந்த ரசனை இருக்கணும். அந்த ரசனை இருந்தா தான் அது வாழ்வியலை நல்லா கொண்டு போகும். இப்படி ஒரு இந்த 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 இடத்துல நாம நம்மளுடைய வாழ்க்கை என்பதை வளமா வளமாக்குவது. இப்ப அந்த பையனுக்கு வந்து காதல், ஆனா அவங்க என்னன்னா என மட்டும் இனம் போய் காதலிக்கிறாங்க சாமி. அப்படி ஒரு நல்ல ஒரு குடும்பம் இதா இருந்தா கூட எனக்கு பிரச்சனை இல்லை சாமி. அந்த குடும்பம் வந்து அவ்வளவு எங்க ஊர்ல வந்து அவ்வளவு இதா இல்லை. நம்ம இப்ப இந்த பையனை காப்பாத்தல அப்படின்னா அவன் வாழ்க்கை கெட்டு போகும் சாமி. ஆனா இப்ப நம்ம என்ன சொன்னாலும் அவன் கேட்கல கிறிஸ்து தரமா. அதாவது அவன் வந்து காதலிக்கிறான் அப்படித்தானே இருப்பாங்க. இதை நம்ம எப்படி மாத்திக்கிறது அப்படின்னு அவங்க ஒரு உபாசனையை என்கிட்ட கேட்கிறாங்க. இப்ப அவனை கூட்டி கொண்டு போய் இந்த கோயிலுக்கு போ, அந்த கோயிலுக்கு போ, அந்த கோயிலுக்கு சுத்தினா சரியா அவன் அருவா தூக்கிறான் இல்லையா. அவனே வந்து காதலிக்கிறவனே நீ காதலிக்க கூடாது, உன் காதலி விட்டு பிரிக்க போறேன்னு சொல்லி அவனை இந்த கோயிலுக்கு அவனை கூப்பிட்டா அவன் வருவானா. அப்ப இங்க என்ன செய்யணும், சைலண்டால ஒரு வேலையை பார்க்கணும். உடனே என்னடா தாந்திரிக்காதுன்னு நினைச்சுறாங்க. ஒரு தாந்திரிக்கு வேலை வேலை எனக்கு அதுல எல்லாம் நம்பிக்கையும் கிடையாது, அதுக்குள்ள போக மாட்டேன். இந்த தாந்திரிக்கு மாந்திரிகம் மையி அந்த கச்சாத்துக்கு போயிடவே கூடாது. அதெல்லாம் நம்பாதீங்க, அதுக்குள்ளேதான் போகாதீங்க. யார் என்ன சொன்னாலும் கேட்காதீங்க, அதுக்குள்ள இடமே இருக்கக்கூடாது. 99ல ஆன்மீக ஆராய்ச்சியாளர்னு சொல்லி மிஸ்டிக் செல்வம் அப்படின்னு ஒருத்தர் எனக்கு 99 ராமாச்சாரி கல்யாண மண்டபத்துல இந்த ஜூன் மாதம் மிகப்பெரிய ஒரு மாநாடு, 3 நாள் மாநாடு நடத்தினேன். அந்த மாநாட்டுக்கு மகரிஷி வந்திருக்கும் போது மிஸ்டிக் செல்வத்தை என் கையில கொடுத்து கொடுத்தாரு. இனிமேல் ஒரு உங்க பொறுப்பு, நீங்க தான் பார்க்கணும். மிஸ்டிக் செல்வத்தை வெளியில கொண்டு வந்ததே நம்ம தான். நல்ல மனுஷன், எனக்கு பல ரகசியங்களை
யார் திட்டுறீங்களா? ஐயோ புகைச்சல் அடிக்கிற மாதிரி தெரியுதே. என்ன? அப்ப அவர் சொல்றாரு, அவரு அவர் மிஸ்டிக் செல்வர் எனக்கு என்ன சொல்லி கொடுத்தாருன்னா, ஆன்மீக ரகசியங்களை பூராத்தையுமே எனக்கு பல நிலைகளை சொல்லி கொடுத்த ஒரு மிஸ்டிக் செல்வர் தான். அதே காலகட்டத்துல எனக்கு 99ல அஞ்சன மை அப்படின்னு ஒரு மைய செய்யறதுக்கும் சொல்லி கொடுத்தாரு. ஆனா அஞ்சன மை அப்படின்றது மற்றதுல இருந்தெல்லாம் இல்லை, வெறும் சூடமும் தான். அவர் சொல்லி கொடுத்தது வந்து சில வேர்கள், ஒரு சூடம், இவ்வளவுதான். இதை வச்சு அஞ்சனமை தயாரிக்கிறதுக்கு எனக்கு சொல்லி கொடுத்தாரு. எனக்கு எதையோ ஒண்ணு எடுத்து யாரையோ ஒண்ணு மாத்தணும் அப்படின்ற எண்ணம் எனக்கு கிடையாது ஆரம்பத்துல இருந்து. அதை நான் வந்து அவாய்ட் பண்ணிட்டேன். ஆன்மீகத்துல எவ்வளவு ரகசியங்கள் எனக்கு சொல்லி கொடுத்தேன். நான் அந்த காலகட்டத்துல தான் வாசியம் தீட்சை வாங்கின காலம். ஆனா அவர் சொன்னதை நான் வெளியே சொன்னதுதான் இன்னைக்கு எவ்வளவு உருட்டிக்கிட்டு இருக்காங்க நிறைய பேர். என்ன தெரியுமா? முத நம்ம இருக்கிற இடத்த பரிசுத்தப்படுத்தணும். அப்ப இந்த வீட்டுக்குள்ள நல்ல காற்று, நம்ம சொல்றது வந்து நல்ல காற்று, நான் இதை வந்து இப்படித்தான் சொல்லுவேன், இத நல்ல அலைகள்னு சொல்லலாம். இத நம்ம வந்து ஆன்மீக ரீதியா சொல்லணும்னா உள்ள நல்ல சக்திகள் அப்படின்னு சொல்லலாம். சக்திகள் அல்லது ஊடுருவல், நல்ல பாசிட்டிவான எனர்ஜியை வந்து வீட்டுக்குள்ள கொண்டு வரணும், அல்லது தெய்வீக சாநித்தியம் அப்படின்றத நம்ம கொண்டு வரணும். அப்ப இந்த இடத்துல நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, நம்ம வீடை பரிசுத்தப்படுத்துறது நல்லா தெரிஞ்சுக்கணும். நம்ம வேலை பொழுதுலயே இருப்போம் சாமி. நம்ம எப்பயுமே ஏதாவது ஒரு வேலையை மையப்படுத்தியே போய்கிட்டே இருப்போம். நமக்குள்ள ஒரு சோம்பேறித்தனம் விளையாடிக்கிட்டே இருக்கும். ஒரு சோம்பேறித்தனம் இருந்துகிட்டே இருக்கும் சார். சரி, அடுத்த வாரம் பார்த்துருவோம் அப்படின்னு, இந்த வாரம் செய்ய வேண்டியதை அப்படின்னு போது அடுத்த வாரம் பார்ப்போம் அப்படின்னு தள்ளி போடும். ஆனா அங்க அதுக்கு இடமே கொடுக்க கூடாது. என்ன செய்யணும் அப்படின்னா, அமாவாசை அப்படின்னு வந்துருச்சுன்னு வைங்களேன், ஒவ்வொரு அமாவாசைக்கும் நாம என்ன செய்யணும், சின்ன அந்த வெண்பூசணி சொல்றோம் இல்லையா, வெண்பூசணிக்காய், பூசணிக்காய், சின்ன பூசணி, அது வந்து பெருசாவும் வாங்கலாம், ஆனா அது தேவையில்லை, சின்னதா வாங்கிக்கணும். அதை நல்லா அப்படியே முக்கோணமா மேல கீறி அதுக்குள்ள நல்லா குங்குமத்தை அடைச்சு நல்லா குத்தணும். குங்குமத்தை குத்தி சின்ன காசு இருந்தா நாணயங்கள் ஒரு 5 நாணயங்களை போட்டு மூடி நம்ம வீட்டுக்குள்ள இருந்து, வீட்டுல ஹால்ல 8 திசையும் வந்து சுத்தணும். 8 திசையும் வந்து சேர்க்கெடுக்கணும். அதான் 8 திசையும் எடுத்து வீட்டுல இருக்கக்கூடிய எல்லாத்தையும் சுத்தி தலைவாசல்ல வந்து நீங்க அந்த 3 சுத்து, இங்கிட்டு ஒரு 3 சுத்து சூடத்தை வச்சு சுத்தி வாசல்ல போட்டுட்டு இதை அமாவாசைக்கு செஞ்சீங்கன்னா உங்களுடைய ஆதியிலிருந்து வரக்கூடிய அத்தனை துர்ஷ்யம் அதை எடுத்துரும். இந்த இந்த பூசணிக்காய் வந்து நம்ம அமாவாசையில உடைக்கிறதுனால என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, என்கிட்ட ஒரு ஜானி அம்மா, நீங்க கூட கொஞ்சம் இதுல போட்டுக்கோங்களேன், பிரேக்ல இதுல போட்டுக்கோங்க, லாக்ல போட்டுக்கோங்க, அந்த மியூட்ல உங்க பிக்சரை க்ளோஸ் பண்ணிருங்க. உங்களுடைய இது நிறைய எனக்கு டிஸ்டர்ப் ஆகுது. அதை இது பண்ணுங்க, அதை என்ன சொல்லணும், அதை வந்து வீடியோ வந்து கட் பண்ணுங்க. வீடியோ அப்படியே ரைட், அப்படியே கேளுங்க, அது சந்தோஷமா ஹாப்பியா இருக்கும். இப்ப ஒண்ணும் இல்லை, பிரச்சனை இல்லை. சரியா? இப்ப இந்த பூசணிக்காயை வந்து அமாவாசையில நமக்கு இவருங்க நம்ம வாழ்க்கையில நல்லா இருக்கணும் அப்படின்னா நாம சில விஷயங்களை செஞ்சோம். அமாவாசைக்கு நீங்க அமாவாசை ஆயிடுச்சுனாலே சரி, நம்ம பிதுர்கள் எல்லாருமே நம்ம வீட்டு வாசல்ல வந்து நிற்பாங்க. 2 வாசப்படியிலையும் அவங்கதான் நிற்பாங்க. நல்லா தெரிஞ்சுக்கணும். 2 வாசப்படியிலையும் பிதுர்கள் வந்து நிற்பாங்க. இதுக்கு என்ன மாதிரி செய்யணும்? சில குடும்பத்துல வந்து பிதர்கள் சாந்தியே இல்லாம இருக்கும். அதை கண்டுக்கவே மாட்டோம். அவன் வந்து அதை வந்து கண்டுக்காமயே இருப்பாங்க. அது என்ன ஆகும் வாழ்க்கையில பாருங்க, வீட்டுக்குள்ள ஒவ்வொருத்தருக்கும் சில நோய் நொடி வரும், காசு பணம் தங்காது, திண்ட செலவா வரும், வேலையில வந்து பழு கூடும், அல்லது வேலை பார்க்க முடியாத ஒரு சூழல்லாம் வரும், எல்லாமே இருக்கும். அப்ப இவங்களுக்கு புரியாது இது எதனால இப்படி. இவங்க நினைச்சுக்கலாம் எல்லாம் விதிடா அப்படின்ட்டு இவன் நொந்துட்டு போறவன் இருக்கான்.
அப்ப இத ஒரு விவரம் தெரிஞ்சவன் சொல்லுவான். ஆனா அந்த காலத்துல பாருங்களேன், கிராமத்துல கூட பாருங்க, குழந்தை பிறந்து 30வது நாள் வீடு கூட்டின நாள்ல இருந்து டெய்லி அந்த பிள்ளைக்கு சூரத்தை சுத்தி எரிப்பாங்க. பாத்திருக்கீங்களா? நடைமுறையா இருக்கா இல்லையா? சூரத்தை சுத்தி எதுக்காக? இந்த பிள்ளையை பார்க்க வருவாங்க. நித்தமும் ஒரு 4 பேர் பார்க்க வருவாங்க. என்ன பூமி, குழந்தை பிறந்திருக்காம்ல, பொம்பளை பிள்ளையா அப்படின்னு பார்த்து, பிள்ளை ரொம்ப அழகா இருக்கு அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சிட்டு திருஷ்டியை போட்டு போயிடுவாங்க. நம்ம எவ்வளவு அகலமான பொட்டை வச்சாலும் சரி, திருஷ்டி போகாது. அதுல நல்ல கண்ணும் இருக்கும், நொல்ல கண்ணும் இருக்கும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க சார். சார், நம்ம கேஷுவலா ஒரு விஷயத்தை பார்க்கணும். நம்ம பக்கத்துல நம்ம நம்ம வீட்டுக்கு பக்கத்துல வசிக்கிறவங்களுடைய மனநிலை தான் நம்ம வாழ்க்கையுடைய மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை கொடுக்குறது. நம்ம வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிறவன் சூப்பர், அருமையா பண்ணிருக்கீங்கன்னு அப்படின்னு வாழ்த்துறவன், உளப்பூர்வமா வாழ்த்துறவன் இருக்கான். வாழ்த்துட்டு அந்த பக்கம் அப்படியே போய் சொல்லுவான், இவன் கட்ட கேட்டுக்கெல்லாம் வாழ்வை பாத்தியா, ம், எப்படின்னு பாரு, இப்படித்தான் சொல்லுவான். இப்படி ஒரு சம்பாஷணம் பக்கத்துல நெய்பர்ஸ்ல நடந்துட்டு தான் இருக்கும். இதெல்லாம் மொத்தமா சேர்த்து எங்க வந்து நிக்கும்னா வாசல்ல தான் வந்து நிக்கும். கல்லடி படலாம், கண்ணடி படக்கூடாதுன்றான். என்ன? ஆமா, எங்க வீட்டுக்கிட்டலாம் ஒண்ணு இருக்கு. அது ஏதாவது செங்கலை பார்த்து கூட, அண்ணே அந்த செங்கல் எங்கன்னு வாங்குனீங்க, சூப்பரா இருக்கணும்னே அப்படின்னு சொல்லி செங்கல் உடஞ்சிடும். அந்த செங்கல் கடைசரவே சேர நாங்க அதுக்கு பயந்துகிட்டே இருப்போம். இதெல்லாம் சார், இதெல்லாம் தெய்வீக சக்தியில மாத்தவே முடியாது சார். ஏன்னா அவங்களுடைய அந்த மனம் சார்ந்தது. அப்ப நம்ம இதெல்லாம் என்ன செய்யணும்? பித்திருக்கள் வந்து நம்ம வாசல்ல நிற்பாங்க. அதுக்கு என்ன செய்யணும்? ஒரு தடவை வந்து நீங்க வந்து 2 பூசணி, சின்ன பூசணி 2 பூசணி வாங்கினா அமாவாசைக்கு. வசதி இருந்தா 2 வாங்கிக்கோங்க. இல்ல எனக்கு வசதி இருந்தாலும் ஒண்ணே வச்சுக்கோங்க. வசதி இருக்கு அப்படின்னா 2, இன்னைக்கு கிலோ கணக்கில் தான் போட்டு கொடுக்குறேன். என்ன, ஒரு சின்ன பூசணியா 2 பூசணி வாங்கிக்கணும். வாங்கி ஒண்ணு நம்ம வந்து குங்குமத்தை அடைச்சு சுத்தி கொண்டு போய் உடைக்கிறது. இன்னொன்னு என்னன்னா, அதே அமாவாசையில அதை 2ஆ வகுந்து, அதாவது சரிபாம்பதியா பிரிச்சு உள்ள இருக்கக்கூடிய விதையெல்லாம் எடுத்துட்டு கனமான திரி போடணும். நம்ம இந்த கிளியஞ்செடிக்கு போடுற திரி இருக்குல்ல, அது போடக்கூடாது. நல்ல கனமா இருக்கணும். கனமான திரியை போட்டு நல்ல நல்லெண்ணெய் ஊற்றி நம்ம தலைவாசல்ல 2 பக்கம் வச்சிடணும். நைட் ஏற்றி விட்டணும், காலை வரைக்கும் எரியும். அந்த எரிஞ்ச உடனே காலையில் நம்ம அங்க வந்து குளிக்கிறதுக்கு முன்னாடியே அதை எடுத்து கொண்டு போய் நீர் நிலை இருந்துச்சுன்னா அதுல போட்டு வந்துடணும். இதை போட்டாச்சுன்னா நம்மளுடைய ஆதி அந்தம், நம்ம நம்ம முன்னோர்கள் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், 2 ஆத்மாக்கள் எல்லாத்துக்கும் அது சாந்தியாகி சாந்தமாயிடும். அதுக்கப்புறம் பாருங்க, வந்து குளிச்சுட்டு வீட்டுக்குள்ள ஒரு விளக்க பொருத்தி பத்திய போட்டுங்க, உங்க வீட்டுக்குள்ள தெய்வ நடமாட்டம் வந்துடும். குறிப்பா நம்ம வந்து ஒரு பஞ்ச எண்ணெய் அப்படின்னு சொல்றோம். 5 எண்ணெயில விளக்கு போட்டா நல்லது அப்படின்னு சொல்றோம். இன்னைக்கு நம்ம வீட்டுல வந்து எல்லாரும் இவங்க என்ன நினைச்சாங்க, ஈஸியா கிடைக்கிற எண்ணெய் வந்து நல்லெண்ணெய்னு சொல்லி நல்லெண்ணெய் விளக்கு போட ஆரம்பிச்சிட்டாங்க. நல்லெண்ணெயில எங்க போய் விளக்கு போடணும்னா ஒன்லி கால பைரவருக்கு மட்டும்தான் விளக்கு போடணும். பைரவருக்கு மட்டும்தான் போடணும். அதே மாதிரி மகான்களுடைய ஜீவசமாதிக்கு போனீங்கன்னாலும் நீங்க வந்து நல்லெண்ணெயில விளக்கேற்றலாம். இதை விட இன்னொரு விஷயம் இருக்கு. நீங்க மகாலட்சுமிக்கு வந்து மகாலட்சுமி மகாலட்சுமி கோயில்ல போய் நீங்க விளக்கேத்துறீங்கன்னா கொஞ்சம் நல்லெண்ணெயும் நெய்யையும் கலந்து ஏற்றிட்டா அப்படியே ஃபில்டர் ஆயிருக்கும். அப்ப இது ஒரு விஷயம். இது வந்து நம்ம எண்ணெயை வந்து வீட்டுல விளக்கெண்ணெயில கொஞ்சம் ஏத்தனோம்னா அந்த விளக்கினுடைய அந்த வாசனை வந்து வீடு பூரா பரவும் போது அங்க தெய்வ ஆகர்ஷணம் நல்லா வந்து நிற்கும். ஒரு தெய்வம் வந்து நிக்கிறதுக்கு உள்ள வர்றதுக்கு வழியாயிடும். அதே மாதிரி ஒரு 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 ஜீவ ரகசியம் மாதிரி ஒரு விஷயம் இருக்கு, சொல்றேன், நீங்க ஃபாலோ பண்ணுங்க. ஏன் அப்படின்னா, நான் இதை ரொம்ப காலமா நான் பல ஆலயங்களுக்கு போவேன். ஆலயங்களுக்கு போகும்போது அந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய பூசாரி இருக்காருல்ல, சிவாச்சாரியாரோ அல்லது வைணவ பிராமணனோ,
அல்லது போத்தியோ, நான் சாமியை பார்க்கறத விட இவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னு தான் பார்ப்பேன். இதுல நம்ம சிவாச்சாரியார்களை விட போத்தி நீங்க போத்தியில பாத்தீங்கன்னா சரி, முத்திரை மட்டும்தான் போடுவாங்க. அவங்களுக்கு தேவை அப்படியே டக்கு 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 டக்கு. ஒரு முத்திரை ஒரு கோடி ஜபத்துக்கு சமம். சாதாரணமா ஒரு முத்திரை எடுக்கிறோம்னு வைங்களேன், அப்படி அப்படி ஒரு முத்திரை அப்படி போட்டாங்க சரி, ஒரு கோடி ஜபத்துக்கு சமம். நம்ம இங்க உட்காந்து என்ன செஞ்சுருக்கோம், மந்திர ஜபம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஏன்னா ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளம் கம் கணபதய வரவரத சர்வ ஜனம் மே வசமானய ஸ்வாஹா அப்படின்னு நம்ம சொல்றோம். அவன் ஒரே சிம்பிள் இப்படி முடிச்சுட்டு போயிடுவேன், விநாயகரை குத்தி விட்டு போயிடுவேன். உட்காருங்க அப்படிமா. போத்தி கேரளாக்காரங்க, நீங்க கேரளாக்காரங்க ஜபத்தை விட முத்திரை தான் செமையா இருக்கும். அதுல என் உள்ளம் கவர்ந்த கல்வன் அப்படின்னு சொல்றது செந்தூரான சொல்லுவேன். இந்த செந்தூரான்ட்ட போயாச்சுன்னா சரி, கோயிலுக்குள்ள போயாச்சுன்னா சரி. ஆனா பனிஷ்மெண்ட் கொடுக்கறதும் அவரு கெட்டிக்காரன் தான். ஒரு தடவை கோயிலுக்குள்ள போகும்போது அந்த காவலர்கள் அந்த உள்ள நிற்கக்கூடிய காவலர்கள் அந்த டிக்கெட் வாங்கிட்டு அனுப்புவான்ல, அவன் செஞ்ச ஒரு இதுல சவுண்டை கொடுத்துட்டேன், பயங்கர சவுண்டை கொடுத்துட்டேன். நடா பண்ணிக்கிறீங்க நீங்க கோயிலுக்குள்ள சொல்லி பயங்கர சவுண்டு. அதுக்கப்புறம் சாமி கும்பிட்டு நான் வெளியே வந்துட்டேன். வந்தவொடனே எனக்கு பனிஷ்மெண்ட் தான் கிடைச்சிது. அதுக்கப்புறம் தான் கோயிலுக்குள்ள போல சத்தம் இல்லாம சாமி கும்பிட்டோம்னா அப்பதான் எனக்கு ஒரு பாடமாவே அமைஞ்சிச்சு. நல்லா கேட்டு, ஏன்னா அனுபவம். ஆனா என்னைய அங்க இந்த மடப்பள்ளி ஐயர் ஒருத்தர் இருக்கார். அவர் எனக்கு க்ளோஸ். நான் யாராவது விஐபி அவர் மூலமா தான் உள்ள கொண்டு போய் தரிசனம் பண்ணுவேன். அப்ப அவரே சொல்வாரு, போத்திட்டு சொல்லி போத்தி சில இதுகள் எங்களுக்கு பண்ணுவாங்க. ஆனா இந்த மாலை நேரத்துல பாத்தீங்கன்னா, காலை மாலை 2 நேரம், அதாவது பகல் இரவாகக்கூடிய நேரம், இரவு பகலாகக்கூடிய நேரம். இந்த 2 நேரமே நான் கோயில்ல இங்க இருந்து நான் திருச்செந்தூர் ரூம் போட்ட உடனே சாயங்காலம் உள்ள கோயிலுக்குள்ள போயிடுவேன். ஃப்ரீ தரிசனம், ஃப்ரீயா இருக்கும். நம்ம மாடு போய் சாமி கும்பிட்டு வந்துடலாம். இப்ப இல்ல, இந்த கூட்டத்துக்குள்ள நான் போவாள் இன்னும் இதுக்கு. காலையில அதே மாதிரி அதிகாலையில அந்த 4:30 மணிக்கு இருக்கக்கூடிய ஒரு பிரம்ம முகூர்த்தத்துக்கு போயிடுவேன். செந்தூருக்கு நான் இது 2 நேரத்தையும் வழக்கமா வச்சிருப்பேன். அப்படி போகும்போது இந்த போத்தி என்ன செய்வாங்க, அந்த கலச நீர் இருக்கும், கலச தண்ணி. அந்த கலச தண்ணியை அந்த செந்துரானுடைய அந்த முந்துல அந்த கொடிமரத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய வாசல் இருக்கு பார்த்தீங்களா, அந்த வாசல், அந்த வாசல்ல இருபுறம் இருக்கக்கூடிய அந்த நிலைக்கு இந்த நீரை தெளிச்சு இது பண்ணி சந்தன குங்குமம் வச்சு புஷ்பங்களை வச்சு அதுக்கு தீபாராதனை காட்டுவார். நான் சொல்ல புரியுதா? எங்க அந்த கொடிமரத்தை தாண்டி நம்ம உள்ள போவோம் தெரியுமா, அந்த வாசல் இருக்குல்ல, அந்த வாசல்ல கலச நீரால் இருபுறத்தையும், அது கல்லுல தான் அந்த வடிச்சிருக்காங்க. கல்ல நல்ல அழகான ஒரு இதுல அந்த நிலை இருக்கும். அதுல என்ன செய்வாங்கன்னா, தண்ணி இது பண்ணி அதை சந்தன குங்குமம் வச்சு புஷ்பாஞ்சலி பண்ணி தீபாராதனை காட்டுவாங்க. அப்ப எங்கும் இல்லாத ஒரு மகிமை இந்த திருச்செந்தூர் முருகனுக்கு கிடைக்கும் அப்படின்னா, நீங்க அங்க பண்ணக்கூடிய அந்த ஹோமம், அது இது அதெல்லாம் சத்து சம்ஹாரம், அது இது அதெல்லாம் எதுவும் கிடையாது. அந்த கோயிலுக்கு பண்ணக்கூடிய ஒரே பூஜை, இந்த ஒரு பூஜைக்குள்ளதான் இவ்வளவு கூட்டமும் சேரும். நல்லா தெரிஞ்சு மந்திரம், மாந்திரிகம், தந்திரம், சாஸ்திரம். ஆனா ஒரு விஷயத்த நல்லா கவனிங்க. கும்பகோணம் சைடு நீங்க போனீங்கன்னா, அந்த சைடு போனீங்கன்னா, அங்க உள்ள வீடுகளுக்கு பூரா மாடாப்பள்ளி இருக்கும். இந்த பெரிய நிலை இருக்கும், திண்ணை இருக்கும். அந்த திண்ணைக்கு திண்ணை ஏறின உடனே, படி ஏறின உடனே ராஜ நிலை இருக்கும். அந்த ராஜ நிலைக்கு இருபுறமுமே முக்கோண வடிவுல மாடாப்பள்ளி வச்சிருப்பாங்க. இது யாராவது பார்த்திருக்கீங்களா? தஞ்சாவூர் தானே அந்த மாடாக்குழி இது ஆக்சுவலா எங்க வீட்ல எல்லாம் அந்த காலத்துல கூரை வீடு தான், மண் சுவர் தான். ஆனா எங்க வீட்டுல இருந்துச்சு மாடாக்குழி. அவன் சாயங்காலம் ஆன உடனேயே இந்த மாடாக்குழியில 2 விளக்க வச்சுக்குவோம்.
இதை நம்ம சயின்டிபிக்கா விஞ்ஞானபூர்வமா இருந்ததுன்னா நாகரிக காலத்திற்கு நமக்கு இந்த டியூப் லைட்டு குண்டு பல்பு இதெல்லாம் வந்ததுக்கு பின்னாடி வெளிச்சம் இல்லை, வெளிச்சத்துக்காக தான் செஞ்சிருக்காங்க கூட சொல்லலாம். ஆனா அந்த விளக்கை ஏத்தின உடனே அந்த திண்ணையில ரெண்டு புறமும் வந்து ஒளி கிடைக்கும். அதுல இருந்து உட்கார்ந்து பேச கொள்ள வைக்க அவங்க வெளிச்சத்துக்காக பண்ணியிருக்காங்கன்னு நம்ம எடுத்துக்கலாம். ஆனா அது பாருங்க, அது அந்த மாலை நேரத்துல மகாலட்சுமியுடைய வருகையே வந்து மாலை நேரத்துல தான் இருக்கு. நீங்க காலை நேரத்துல எல்லாம் பெருசா இல்லை. இதுக்கு தான் நீங்க ஒரு விஷயத்த நல்லா, இந்த இடத்துல பெண்கள் நிறைய இருக்கீங்க, ஆண்கள் நிறைய இருக்கீங்க. ஆடவன் விழித்தெழும் போது, காலையில சூரியன் உதித்தெழும் போது ஆண்கள் என்ன செய்யணும்? அந்த அந்தி சந்தின்னு சொல்லக்கூடிய இரவு பாழாக்கூடிய அந்த நேரத்துல ஆண்கள் பூஜை ரூம்ல விளக்கேற்றி ஒரு பத்தியை காட்டி ஒரு தூபத்தை பத்தை காட்டி என்ன செய்யணும்? வழிபாடு பண்ணணும். அல்லது ஏதாவது ஜெபம் பண்ணணும், ஜெபம் பண்ணிக்கலாம். மாலை நேரத்துல, பகல் இரவாகக்கூடிய நேரத்துல மகாலட்சுமி வருகின்ற அந்த நேரத்துல பெண்கள் அந்த பூஜை ரூம்ல உட்கார்ந்து அந்த விளக்கேற்றி அந்த தீபாரதனையை காட்டி மனமுருகி வேண்டாங்கன்னா அவங்க வீட்டுக்குள்ள மகாலட்சுமி வரும், தானா வரும், தெய்வத்தினுடைய எல்லாம் வந்துடும். இதுதான். அப்ப காலையில் கதிரவனுக்குரியது ஆண்கள், மாலை சந்திரனுக்குரியது. மாலை சந்திரன் உதயமாகிறார் இல்லையா, பெண்கள். இதுதான் இங்க இருக்கக்கூடிய ரகசியமான விஷயம். இதை எந்த வீட்டுல வந்து கடைபிடிக்கிறாங்களோ அந்த வீட்டுல நல்லா இருக்கும். ஒண்ணு நல்லா தெரிஞ்சுக்குங்க, நித்தமும் நம்ம வீட்டுல விளக்கெரியது. நல்லா தெரிஞ்சுக்கங்க, எந்த காலத்திலையும் நீங்க காலையில, அதாவது காலையில ஏற்ற முடியல அப்படின்னா மாலையில ஏற்றிருங்க. ஆனா எக்காரணத்து கொண்டும் வேலையோட வேலையா காலையில எந்திரிச்சு குளிச்ச உடனே அந்த ரூம்குள்ள போய் என்னைக்கு ஒரு பெரிய செலவே கிடையாது சாமி. ஏன்னா என்னைக்கு ஒரு செலவே கிடையாது. அது வந்து செல்வத்தை கொடுக்கக்கூடியது. நீங்க விளக்கேற்றியது. அப்ப அது விளக்கு ஒரு மணி நேரம் கழிச்சு கூட குளிர்ந்துட்டு போகுது. அதுவா குளிர்ந்தா ஒன்றும் பிரச்சனையே இல்லை. நீங்க வந்து அதுவா அணைஞ்சிருச்சுன்னா அணையக்கூடாது, அதெல்லாம் வெறும் வெங்காயம் கிடையாது. நல்லா விளக்கேற்றி விடுங்க, அதுவா எரியட்டும். சாயங்காலம் வந்து அதே இதுல எண்ணெயை ஊற்றி வீட்டுக்காரமாவை ஏற்ற சொல்லுங்க, பூஜை பண்ண சொல்லுங்க. பெண்கள் ஏற்றணும். சாயங்காலம் ஏத்துனா, இந்த விளக்கு ஏத்துனாலே உங்க வீட்டுக்குள்ள சகல விதமான நன்னிலைகள் அல்லது நல்ல கதிர்கள், நல்ல ஒளிகள், நல்ல தெய்வத்தினுடைய ஆகர்ஷணம் உள்ளுக்குள்ள வரும். இது நாம செய்ய வேண்டிய முக்கியமான விஷயம். இதுக்கு அடுத்து இப்ப நான் எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, நாம வசிக்கக்கூடிய இடம் பரிசுத்தமாக இருந்தால் நம்மளுடைய வாழ்க்கை மிகப்பெரிய சக்தியை கொடுக்கும், சக்சஸ் கொடுக்கும், வெற்றியை கொடுக்கும். நல்லா புரிஞ்சுக்கணும். அப்ப இதுக்குள்ள சரி, இதை இதை பண்றோம். அப்ப அங்க வந்து திருச்செந்தூர்ல வந்து இந்த நிலைக்கு செய்யக்கூடிய படிப்பூஜை மாதிரி பண்ணுவார் போட்டி. நான் ரொம்ப ரசிச்சு பார்ப்பேன். ரொம்ப அந்த இடத்துல நின்று பார்ப்பேன் என்ன செய்யறாங்க. சரி, இது மற்ற கோயில்கள்ல எங்கேயாவது நடக்குதா, மற்ற கோயில்ல ஏதாவது பண்றாங்களா அப்படின்னா, நம்ம நம்மளுடைய சிவாச்சாரியர் பூஜை பண்ணக்கூடிய எந்த கோயிலையும் இது நான் பார்க்கல. அப்ப ஒரு செல்வத்தை தரக்கூடிய அற்புத சக்தி இது வந்து திருச்செந்தூர்ல நான் பார்த்தது. அப்ப நான் என்ன சொன்னேன், இந்த அமாவாசை அன்னைக்கு வந்து நம்ம வெளியில தீபத்தை போட்டு அதை இது பண்ண உடனே பாத்தீங்கன்னா குலதெய்வத்தினுடைய அனுக்கிரகமும் பரிபூர்ணம் கிடைக்கும். அதுக்கப்புறம் அந்த வீட்டுல வந்து தீய சக்தியில அண்டாது. தீய சக்தி வரவே வராது. சகலமும் வந்து அதை கிளியர் பண்ணிடும். அதே மாதிரி இது மாசம் ஒரு தடவை பண்றது. முடிஞ்சா என்ன செய்யணும் அப்படின்னா, வார வாரம் ஒரு எலுமிச்சம்பழத்தை எடுக்கணும். அதே ஞாயிற்று உங்களுக்கு தோதான நாள் எடுங்க. இல்ல இல்ல நாங்க மத்தியானம் வந்து 2 கிலோ கோழி எடுப்போம், நைட்டு வந்து 1.5 கிலோ மட்டன் எடுப்போம். அதெல்லாம் இங்க கவலையே இல்லை. நீங்க மட்டன் சாப்பிட்டாலும் சாப்பிட்டாரு, அதெல்லாம் கவலைப்படாது. எடுத்து நீங்க எலுமிச்சம்பழத்தை எடுத்து ஒவ்வொருத்தரையும் பிள்ளைகளை, மனைவிய, வீட்டை அப்படி சுற்றி அறுத்து ரெண்டா அறுத்து குங்குமத்தை தோண்டி உச்சந்தில போட்டு விட்டோம். அப்ப இது எதுக்குன்னா, இந்த பூசணிக்காய் வந்து அமாவாசையில நம்ம வந்து இந்த கீரி குங்குமம் அடிச்சு சிதறிக்கிறோம் இல்லையா. இது நல்லா கவனிங்க, அது எந்தெந்த வேலையெல்லாம் செய்யுது அப்படின்னா, பொதுவா நம்ம முன்னோர், அதாவது நம்ம அப்பா அம்மா அவங்களுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஜீவன்கள் எல்லாமே
நிறைய பேர் இறந்துருக்காங்க, நமக்கு தெரியாது. அப்பா வரைக்கும் தெரியும், தாத்தா வரைக்கும் தெரியும்னு சொல்லலாம். தாத்தாவுக்கு தாத்தா, தாத்தாவுக்கு அப்பெல்லாம் நமக்கு தெரியுமா? நமக்கு தெரியாது. அப்ப அவங்களும் வந்து சேர்ந்துதான் இங்க நிற்பாங்க, ஏன்னா அவங்களுக்கு வாரிசு நம்ம தானே. அப்ப இந்த பூசணிக்காய் வந்து உடைச்சு அந்த பூசணியை ஏற்றும் போது அந்த இதுல அவங்களும் ஆத்ம சாந்தி அடைஞ்சிருவாங்க. அதை விட முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம வீட்டுல நம்ம இப்ப நம்மன்னா ஒரு தலைவன், குடும்ப தலைவி, அஹ், அஹ், குழந்தைகள் இருக்கலாம். அப்ப ஒரு குடும்பம்ன்றது ஒரு தாய், தகப்பன், குழந்தைகள் தானே. அப்ப குழந்தைகள் ஒரு 4 பேர் இருக்கலாம், 3 பேர் இருக்கலாம், 2 பேர் இருக்கலாம். இப்ப இவங்களுக்கு ஏதேனும் கிரகங்களால் ஏற்படக்கூடிய ஒரு தொல்லை இருக்குன்னு வைங்களேன். கிரகங்களால் ஒரு தொல்லை இருக்கு. அப்ப அந்த தொல்லை ஒரு விபத்தா இருக்கலாம், அல்லது உயிர் பயமா கூட இருக்கலாம், ஒரு ஒரு கண்டம் மாதிரி கூட இருக்கலாம் சாமி. அப்படி வச்சுக்கணுமே, கண்டம் கூட இருக்கலாம். ஆனால் அதையெல்லாம் இது என்ன செய்யும்? நமக்கு அந்த சங்கடத்தை இந்த பூசணி அப்படியே கிளியர் பண்ணி கொண்டு போயிடும். நமக்கு சங்கடமே வராது. நீங்க இதை செஞ்சு பார்த்தா விபத்துக்கள்ல இருந்து கூட தப்பிச்சிடலாம். பெரிய விபத்து நடக்க வேண்டியது இருக்கும், அவனை தூக்கி ஆஸ்பத்திரியில போட்டு 6 ஊர் போடணும்னு இருக்கும். ஆனா இந்த மாதிரி செஞ்சுட்டு வந்தோம்னா இந்த விபத்து எப்படி நடக்கணும் அப்படின்னா, நம்ம வீட்டு பக்கத்துல நடக்காது. வண்டியை ஓட்டிட்டு போவேன், எங்கேயாவது ஒரு பாலத்துல ஒரு வளைவுல போய் வண்டி இடிச்சுக்கிட்டு கீழே விழுந்து எந்திரிச்சு வந்துடுவேன். இதான் நடக்கும். அப்ப விபத்து அந்த 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 கிரக சூழல்ன்றது நடக்கும், ஆனா பெரிய இதுல இருந்து தப்பு. ஏன்னா இந்த அவன் சொல்றான், ஒரு பூசணிக்காய் வந்து ஒரு எரும மாட்டுக்கு சமசாமி பலி கொடுக்கறதுல. நல்லா கவனிங்க, ஒரு எருமையை பலி கொடுக்குற மாதிரி நீங்க வந்து இந்த பூசணியை பலி கொடுக்கிறது. அப்ப நமக்கு ஒரு வாழ்க்கையில ஒரு மகிழ்ச்சியா வீட்டுக்குள்ள வந்து ஒரு சரி சார், எப்போ இருந்தாலும் வீட்டுக்குள்ள வந்தா பொண்டாட்டி பிள்ளைகளோட சந்தோஷமா இருந்தா அதுதான் சார் வாழ்க்கை. நம்ம 1000 கோடி சம்பாதிச்சாலும் வீட்டுக்குள்ள மகிழ்ச்சி இருக்கணும்ல. எதுக்காக சம்பாதிக்கிறோம்? வீட்டுல இருக்கவங்க நல்ல, இன்னும் பாருங்க நம்ம சொல்றதே சொல்லுவோம், கிளவிகிட்ட போய் நல்லா கொஞ்சம் வயசான அம்மாக்கிட்ட சாரி கோச்சுக்கிறாங்க, மன்னிச்சுக்குங்க சரியா, இந்த வயசானவங்கள்ட்ட போய் வீட்டுல போய் கேட்டோம்னா, ஏப்பா கையால் சோகத்தோட இருந்தா போதுமப்பா, காசு பணம் எதுக்கு அப்படிம்பாங்க. நல்லா கேட்டீங்களா? நாம் நாம் பல விஷயத்த நான் கேட்டிருக்கேன். பெருசுகள்லாம் வந்து நான் இந்த கொஞ்சம் வயசானவங்க எல்லாம் இருந்தாங்கன்னா அவங்கள்ட்ட பேசுறது, அந்த பழைய கதைகளை கேட்கறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த கிராமத்து பழக்க வழக்கங்கள், பண்பாடு, நான் ரொம்ப அதை உன்னிப்பா பார்ப்பேன். அதுல அவங்க இந்த கிளைஞர்கள் சொல்லி, என்னப்பா காசு பணம், அதெல்லாம் சம்பாதிக்கிறது தானப்பா, கைகால் சோத்தோட இருந்தா போதுமியா அப்படிமா. அது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? அப்ப நமக்கு தேக ஆரோக்கியம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம சாமி கும்பிடுறோம் கும்பிடல, ஆனா ஆரோக்கியம் என்ற ஒரு நிலை இருக்கும்போது அவன் முகத்திலே புன்னகை என்பது பிறக்கும். நல்ல ஆரோக்கியமா இருக்கிறவன்ட்ட நீங்க பாருங்க, அவன்கிட்ட ஒரு புன்னகை, புன்சிரிப்பு வரும். அந்த புன்சிரிப்பே அவன் ஒரே வரியில சொல்லிட்டு போயிட்டான் சார், அகத்தின் அழகு முகத்தில் தெரிவிட்டான். இந்த அகத்தின் அழகு முகத்தில் தெரியும்னா, உன் இருதய கமலத்தினுடைய அந்த சிறப்பானது, அதனுடைய துடிப்பானது, அதனுடைய வேகம், அதனுடைய நிலைப்பாடு உன் முகத்தை பார்த்தாலே தெரியுமான்றான். என்ன? அப்ப இந்த இடத்துல இந்த சூத்திரம், இதைத்தான் மிஸ்டிக் செல்வம். இது இல்லை, இது கேஷுவலா வந்து இந்த இந்த இதெல்லாம் நம்ம எடுத்துக்கிட்டது. அப்ப மிஸ்டிக் செல்வம் எனக்கு அந்த இதை என்ன சொல்லி கொடுத்தாரு அப்படின்னா, அழகா இப்ப இந்த வீடெல்லாம் நம்ம வந்து பூசணிக்காக விட்டோம், செஞ்சுட்டோம், வச்சுட்டோம். வெள்ளிக்கிழமை, செவ்வாய்க்கிழமை, இது ரெண்டையுமே நம்ம ஆட்கள் என்ன செஞ்சிருக்கான், புனிதமான நாள் அப்படின்னு சொல்லி வச்சிருக்கான். நம்ம இதுல ஹிந்து மார்க்கத்துல வந்து செவ்வாய், வெள்ளி இது வந்து தெய்வத்தை வழிபடுவதற்கும், வியாழனும் ஞாயிறும் மகான்களை வழிபடுவதற்கும் உகந்த நாள் அப்படின்னு சொல்றான். ஏன்னா இதை பிரிச்சிருக்கான். இப்ப அவன் சொன்னதுல ரீசன்லாம் உண்டு. வியாழக்கிழமை நீங்க ஒரு மகானை தரிசனம் செய்வது அப்படின்றது ஒரு உன்னதமான நல்ல மகான்கிட்ட போறோம். அதே மாதிரி ஞாயிற்றுக்கிழமை நீங்க இன்னும் பாருங்க, மகான்கள் போறாம வியாழக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை தரிசனம் தர்றதுல இதா இருப்பாங்க. இன்னும் அமிர்தாந்தமையெல்லாம் அர்த்தம் செஞ்சுக்கிட்டு, அமிர்தாந்தமை வியாழக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை பாவ தரிசனம் அப்படின்னு ஒரு தரிசனம் தருவாங்க. நீங்க எப்பயுமே மகான்களை சந்திப்பது மற்ற நாட்களை விட வியாழன் ஞாயிறு சந்திச்சீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. குறிப்பா
இப்படி இந்த வெள்ளி செவ்வாய் அப்படின்னு அந்த மாலை நேரம் இருக்கு இல்லையா, மாலை பெண்கள் வந்து வீட்டுல விளக்கேத்துற நேரம், அவர் மிஸ்டிக் செல்வர் தான் ஃபர்ஸ்ட் எனக்கு சொல்லி கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் தான் நான் வந்து யான் பெற்ற இன்பம் பெருக நம்ப இந்த நம்ம நம்பியாண்டா நம்பி மாதிரி தான் நான் என்ன நம்ம இது போய் எல்லாத்துக்கும் உறக்க சொல்றான், எல்லாரும் நல்லா இருக்கட்டும் அப்படின்ற ரீதியில நம்ம பாலிசி. அவர் சொன்ன அடுத்த நிமிஷத்துல ஒரு மாநாட்டிலேயே வெளியே சொல்லிட்டேன். அதை இவன் கோர்த்து என்னமோ இவன் கண்டது மாதிரி கொண்டு வந்து கோர்த்துட்டாங்க. இதுல என்ன நடக்குன்னா, நல்லா பாருங்க, நம்ம வீட்டுக்குள்ள ஒரு தீய சக்தி அலை. நாம் ஒரு இடத்துல குடியிருக்கோம். குடியிருக்கிற பக்கத்துல வந்து அதாவது இயற்கை, அதாவது பிறப்பு இறப்பு என்பது இயற்கையினுடைய மகத்துவம். அப்ப நம்ம நம்ம தெருவில் வந்து நம்ம பக்கத்துல இருக்கவங்க வயசானவங்க இறக்கலாம், நம்ம வீட்டு பக்கத்துல இறக்கலாம், தெருவுல இறக்கலாம். இந்த ஆத்மா தான் ஒரு காலகட்டத்து வரைக்கும் அந்த இடத்துல இருந்துதான் வெளியேறும். என்னென்ன சொல்லும், ஏமா குடிமா, ஏமா அப்புறம் அப்ப ஐஸ்கிரீம் வாங்கி தரேன்டா. ஏன்னா அப்ப இருக்கிற சூழல்ல பாத்தீங்கன்னா, நம்ம வீட்டு வாசல் வீடு இதெல்லாம் பரிசுத்தமா இருக்கணும், சுத்தமா இருக்கணும். அதுக்கு என்ன செய்யணும்? ஃபர்ஸ்ட் மருதாணி விதை. இந்த மருதாணி விதைய நம்ம எப்பயும் கொஞ்சம் வாங்கிக்கணும். உங்க அளவுக்கு வாங்கிக்கோங்க, ஏதோ வாங்கிக்கலாம். அதுக்கடுத்து அதுல வெண்கடுகு அப்படின்றத கொஞ்சம் எடுத்துக்கிடணும். குங்குளியம் எல்லா கடையிலையும் கிடைக்கும். அந்த குங்குளியத்தை வாங்கி நல்லா பொடியாக்கணும். நல்லா தட்டுங்க, அதெல்லாம் மிக்சியில் பொடியும் மிக்சி கெட்டு போகும். சரியா? நல்லா அது பேப்பரை மடிச்சு வச்சு அட்டையை வச்சுட்டு நங்கு 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 நங்குன்னு கழுவி அப்படியே பொடிசா பவுடர் ஆக்கணும். ஒரு 50 கிராம் மஞ்சப்பொடி வாங்குங்க. இந்த 4 சரக்கு தான் அவர் எனக்கு சொல்லி கொடுத்தது. இந்த வெண்கடுகு, மருதாணி விதை, குங்குளியம், இந்த மஞ்சப்பொடியை சேர்த்து ஒண்ணா கலந்துட்டு நல்ல சிரட்டை கங்கு, சிரட்டை இருக்கும், நம்ம சிரட்டை வீட்டுல தேங்காய் எல்லாம் எடுக்கிறோம் இல்லையா, அந்த சிரட்டையை கங்காக்கி அழகா கண்ண 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 கண்ணன்னு வச்சுக்கிட்டு இந்த இதை அப்படியே அப்படி தூக்கி போட்டு தலைவாசல்ல ஆரம்பிச்சு பூஜை ரூம்ல இருந்து வீட்டுக்குள்ள எல்லாத்தையும் காட்டி நீங்க வச்சுட்டீங்கன்னு வைங்களேன், ஒரு சிறு தீய சக்தியோட எவ்வளவு பெரிய பில்லி, சூன்யம், ஏவல் அத்தனை இதுல அடிபட்டு போகுது. பில்லி சூன்யத்தை போக்கக்கூடிய அற்புதமான சக்தி இதுலதான் இருக்கு. நீங்க இதுக்கு போய் அது இது அப்படிலாம் இது பண்ண வேண்டாம். வாரம் இதை செஞ்சு பாருங்க, உங்க வீட்டுக்குள்ள எவ்வளவு பெரிய மாற்றம் வருதுன்னு பாருங்க. இதைத்தான் அந்த வீட்டுல இதை செய்ய சொன்னேன். இதை செஞ்சாங்க. அந்த பையன் இயற்கையிலே மனம் மாறி அவங்க அப்பா அம்மா சொல் பேச்சை கேட்டு கல்யாணம் பண்ணான். அப்ப ஒரு மனநிலையை மாற்றக்கூடிய சக்தி என்ன இருக்கு, நம்ம வசிக்கக்கூடிய இடத்துல இருக்கு. கிரகங்கள் அது வேலையை செய்யும். நாம எல்லாமே விதிக்கு கட்டுப்பட்டவங்க தான். விதி நிர்ணயிச்சாச்சு, விதி நிர்ணயிச்சாச்சு. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ரேவதி நட்சத்திரம் ஓடுது இல்லையா? இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ரேவதி நட்சத்திரம், சூரியனும் புதனும் இணையும் நாள். இந்த சூரியனும் புதனும் இணைஞ்சா இவங்க பெரிய இந்த பொக்கிஷதெல்லாம் கொண்டு வர மாட்டாங்க, அறிவு மட்டும்தான் தருவாங்க. இவங்களுக்கு வந்து ஒரு இது இருக்கு, நிபுணத்துவம் வாய்ந்தது அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அப்ப இந்த இடத்துல இவர்கள் இருவரும் இன்னைக்கு வந்து முதல் சத்சங்கம்னு வச்சுக்கோங்களேன். இந்த முதல் சத்சங்கத்துல நம்மை பரிசுத்தப்படுத்துவது எப்படி, நாம் இருக்கும் இடத்தை பரிசுத்தப்படுது, பரிசுத்தமா இருந்தா சார் அது வந்து நல்லது வரும். நீங்க பசி எடுத்து சாப்பிட்டு பாருங்க, அந்த இது சாப்பாடு ருசியா இருக்கும். ஆமாவா இல்லையா? என்ன சாப்பாடா இருந்தாலும் சரி ருசியா இருக்கும். கொஞ்சம் வயிறு நம்பின உடனே உண்மையான டேஸ்ட் தெரிஞ்ச உடனே என்னப்பா அப்படின்னு சொல்லுவான். அது வரைக்கும் அதை சொல்ல மாட்டான். என்ன, ஒரு பாடசாலையில படிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க பையங்க, வேதம் படிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு எல்லாத்துக்குமே அந்த உணவோடு சேர்த்து நெய் வழங்குவது வழக்கம். பாடசாலையில வந்து எல்லாத்துக்கும் நெய் வழங்குவது வழக்கம். அப்ப ஒரு 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 குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு பின்னாடி ஒரே ஒருத்த மட்டும் எந்திரிச்சு, ஆனா இது விளக்கண்ணா, நெய் இல்லனா அப்படின்றான். ஆனா இவ்வளவு காலம் ஊத்திக்கிட்டு இருந்தது விளக்கெண்ணெய் தான். சரியா? அன்னைக்கு அவன் இதை விளக்கெண்ணன்னு கண்டுபிடிச்சிட்டான். அவன் வேத பாடசாலையில இருந்து வெளியேற்றி விட்டாங்க.
இனி உனக்கு ஞானம் வராது, வெளியே போ. எப்படி பாருங்க, உண்மைதான் சார். அப்ப அப்ப இந்த இடத்துலதான் பசி இருக்கும்போது ருசி தெரியவே தெரியாது. அது மாதிரி நம்ம வாழ்க்கையில நாம வாழணும். ஒரு வளமான வாழ்க்கையை நாம எடுக்கணும். வளமான வாழ்க்கை, வளம் அப்படின்றது வேணும். அப்ப நவக்கிரகங்களுக்கு அப்பாற்பட்ட ஒரு நிலையில் நம் வாழ்க்கையை செம்மைப்படுத்துவதற்கு இந்த பிரபஞ்சத்தில் நிறைய வழிமுறைகள் இருக்கின்றன. பிரபஞ்சம் ஆனா நவக்கிரகங்கள் அப்பாற்பட்டு நான் சொல்ல வருவதெல்லாம் ராசி மண்டலத்தில் இல்லாத நான் சொல்ல போறதே கிடையாது. இந்த 12 ராசிக்குள்ள எல்லாமே புதைஞ்சு கிடைக்கும். இதுல இருந்துதான் நம்ம ஒவ்வொன்றையும் எடுக்கிறோம், உருவுறோம். அதுல என்னென்ன மாதிரியான சூத்திரங்கள் மறைந்து கிடைக்கிறது, அதை எப்படி, எவ்வாறு, எங்கே, எதனால், யாரால் கை கொள்ளப்பட வேண்டும் என்பதுதான் விதி. என்ன, நீங்க ஹோட்டல்ல போய் சாப்பிட போறீங்க, சரி வீட்டிலேயே சாப்பிட உட்காருங்க. ஒண்ணு உங்க மனைவிமார்கள் உங்களுக்கு பரிமாறணும், இல்ல நம்மளை பெத்த நம்ம அம்மா பரிமாறணும், இல்லையா? நாமளா சட்டி சோத்தை தூக்கி வச்சுட்டு, குழம்பு சோத்தையும் வெஞ்சரத்தையும் தூக்கி வச்சுக்கிட்டு நாமளா போட்டு சாப்பிட்டு இருந்தோமா? அவன் பேச்சலர், தனியா இருக்கிறவனுக்கு அது நம்ம அவன் விதி. நம்ம வீட்டுல உட்காந்து என்ன சாப்பிடுவோம், எனக்கு சாப்பிட வரீங்களா, போய் உட்கார்ந்தோம்னா முதல்ல தட்டு வரும், எல்லாத்தையும் தூக்கி வச்சுட்டு பக்கத்துல உட்காந்து பரிமாறுவாங்க. இந்த பரிமாற்றம் அப்படின்றது நம்மளுடைய பசி என்பது வேறு, இந்த பசிக்க புசிக்கிறதுன்றது வேறு. ஆனால் நாம் உண்ணும் உணவானது இந்த உடலுக்கு சக்தியை கொடுப்பது. அப்ப ஒரு சக்தியை கொடுக்கக்கூடிய ஆற்றல் பெண்களுக்கு மட்டும்தான் உண்டு, பெண்களுக்கு மட்டும்தான் உண்டு. ஒரு விஷயம் நல்லா கவனிங்க, தாய்மார்கள் இது ரொம்ப கவனிக்கணும். எனக்கு நித்யானந்தாவுடைய அறிமுகம் கிடைக்குது 2003. ஒரே மேடையில பேசுறோம். நான் வாசியோகத்தை பத்தி பேசிக்கிட்டு இறங்கிட்டேன், அவர் வாசியோகத்தை பத்தி பேசுறாரு. இந்த வாசியோகம் அவர் ஒரு அபியாசத்தை பத்தி பேசுறாரு. கொஞ்சம் வயசு பையன், அப்ப 2003 பையன், சின்ன பையங்க, தேஜஸ்னா ராஜ ராஜேஸ்வரி அம்சம், அவ்வளவு அழகு, அழகுன்னு அழகு, இவ்வளவு தேஜஸா இருக்கான் அப்படின்னு வியந்து பார்த்தேன் நான். ஆனா அவர் தான் ஒரு வார்த்தைய அழகா சொன்னார். எனக்கு இன்னைக்கு பசுமரத்தாணி மாதிரி பதிஞ்ச ஒரு விஷயம். இது அபியாசத்துல இல்லையா அப்படின்னா இல்ல, அபியாசத்துல இருக்கு. அது வேற மூலமா தான் நாங்கெல்லாம் எடுக்கிறோம். அபியாசத்தில் இல்லாத எதுவுமே கிடையாது. என்ன, எது தேவை அப்படின்றத நினப்புக்குள்ள எதை கொண்டு போய் என்ன செய்யணும்ன்றது எங்களுக்கு பாடம். ஆனா அவரு செயல்முறை விளக்கத்துல எப்படி கொண்டு வர்றாரு, ஒரு தாய், ஒரு ஒரு வீட்டுல ஒரு அம்மா சமைக்கிறாங்க, மனைவி சமைக்கிறாங்க. சமைக்கும்போது அந்த உணவை சமைக்கும்போது அந்த சோத்தை கிண்டும் போது ஒரு நல்லா வேகணும், நல்லா ருசியா இருக்கணும், அவர் சாப்பிட்டு நல்லா இருக்குன்னு சொல்லணும், அவர் நல்லா ஆரோக்கியமா இருக்கணும் அப்படின்னு அந்த சோத்தை கிண்டும் போது, அதை வடிச்சு கொண்டு போய் அதை பரிமாறும் போது அந்த சாப்பாடை சாப்பிடக்கூடிய கணவனும் குழந்தைகளும் ஆரோக்கியமாக இருப்பார்கள். காலையில போகும்போதே இவன் சட்டையை போட்டு போயிருக்கான். நம்மால கிண்டும் போது இவனுக்கெல்லாம் ஆக்கி கொட்டவா, இவன் படுத்துற பாட்டுக்கு நான்லாம் இவனுக்கு பொங்கடுமா அப்படின்னு கரண்டியை பிடிச்சி கிண்டி சோத்தை வடிச்சு சோத்தை போட்டா அவன் சாப்பிட்டோன்னு அவனுக்கு வைத்த வழிதான் வரும், இல்லையா? இப்ப உங்களுடைய எண்ணம் என்பது, ஒரு எண்ணத்திற்கு எவ்வளவு வேகம் இருக்கிறது, சக்தி இருக்கிறதுன்றத முதல்ல நீங்க பார்க்கணும், இல்லையா? சக்தி எவ்வளவு இருக்கு. நீங்க அன்னத்தை பரும ஒண்ணும் கிடையாது, நீங்க ஒண்ணும் இல்லை. இப்ப ஆடலிசனும் நான் தஞ்சாவூருக்கு போறேன், ஆடலிசன் சார் வந்தாரு. அவர் என்ன செய்யறாரு, சாமி ஒரு ஐயா ஒரு டீ சாப்பிட்டு போமா அப்படின்னு அவர் சொல்றாரு. டீ சாப்பிட்டு போவோமா அப்படின்னு சொல்றதுல அவருடைய வேகத்துல ரெண்டு விதம் உண்டு. ஒண்ணு, தன்னுடைய வேலை ஒண்ண வச்சுக்கிட்டு எனக்கு ஏதாவது செய்யணுமே இந்த எண்ணத்துல, அந்த வேகத்துல டீ சாப்பிடுவோமா அப்படின்ற அந்த நிலையிலையும் ஒரு அன்பு காட்டக்கூடிய விஷயத்துல எனக்கு ஒரு டீ வாங்கி கொடுத்து, ஒரு வடை வாங்கி கொடுத்து, என்னை சாப்பிட வச்சு என்னைய வழி அனுப்பிட்டு போறது அப்படின்ற ஒரு செயல் ஒண்ணு இருக்கு. இல்ல ஐயோ இப்படி வேலை இருக்கே, இந்நேரத்துல இவர் வந்துட்டாரே, இவருக்கு டீ கொடுக்கணுமே, டீ வாங்கி கொடுக்கணுமே, எப்படி விட்டுட்டு போனா இவர் என்ன நினைப்பாரோ, இப்படி இந்த நினைப்பு நினைச்சாலே இவர் டீ வாங்கி கொடுத்து பிரயோஜனமே கிடையாது. புரிஞ்சுக்கிட்டீங்களா?
ஆனா இந்த டீயை கொடுக்கும்போது, டீ வாங்கி கொடுக்கும்போது சாமிக்கு வந்து நம்ம இதை விட நல்லா செய்யணும், இப்போதைக்கு டீ அப்புறம் நல்லா செய்வோம் அப்படின்ற எண்ணத்தோட அந்த டீயை என்கிட்ட கொடுத்து அந்த டீயை வாங்கி நான் குடிக்கிறேன்னு வைங்களேன், அந்த டீ அதுல இனிப்பே இல்லைனாலும் அது அமிர்தமா இருக்கும். அதை விட நான் வாங்கும்போது அந்த டீயை, ஆஹா, அதான் ஆனந்தீசன் சார் வந்து எவ்வளவு அன்பா அந்த டீ, சார் போதும் சார், சார் இருக்கட்டும் சார், நான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீயை அவருக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிட்டு அவரை மகிழ்ச்சியான எண்ணத்தோட நான் அவரை பார்த்து டீயை வாங்கி குடிக்கும்போது இந்த எனக்கு கிடைக்கக்கூடிய இந்த சந்தோஷமும் ஆனந்தமும் அவருக்கு என்றாவது ஒரு நாள் அந்த சந்தோஷத்தை ஆனந்தத்தை கொடுக்கும். இதுதான் ரகசியம். இவன் அதைத்தான் எண்ணம் போல் வாழ்க்கைன்னு சொல்லிட்டான். அதனால நீங்க யாரையுமே நம்ம வந்து பாதிச்சுக்கிறவன. ஒருத்த வந்து நம்ம போற வண்டியில அவனே வந்து மோதிட்டான், நம்ம என்ன செய்யணும்? நிக்கிறோம். அவன் வந்து நீதான் ஊடால வந்துட்ட ஆச்சாச்சான்னு சொன்ன, நல்லது தம்பி, சாரி தம்பி, வாங்க அப்படின்னு நம்ம மன்னிப்பு கட்டு வெளியேறிடும். அவன்கிட்ட ஏற்கப்படாது. நம்ம சாரி கேட்டுட்டு வெளியேறோம்னா அவன் ஒரு நாள் அவன் போய் இன்னொரு இடத்துல இந்த உணர்நிலையை அவன் உணர்வான். நமக்கு ஒரு பாதுகாப்பு, அந்த இடத்துல நமக்கு மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பு. அந்த இடத்துல நம்ம அந்த இடத்துல அவனை மன்னித்து வெளியே வர்றான் பார்த்தீங்களா, அதுல மிகப்பெரிய சக்தி நமக்கு வேறொரு இடத்துல பாதுகாப்பு கிடைக்குதுன்னு அர்த்தம். இப்படி நம்ம வாழ்வியலோடு கலந்த சில ரகசியங்கள் இருக்கு. ஆலயங்களை எப்படி இவங்க கட்டினாங்க, ஏன் ஆலயங்கள் கட்டப்பட்டது, ஆலயங்களுக்கும் நமக்கு என்ன சம்பந்தம், ஒவ்வொரு ஆலயத்துக்கு போகும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய அமானுஷ்யமான அல்லது ஆனந்தமயமான மகிழ்ச்சியான வாழ்க்கையினுடைய நிலைப்பாட்டை மாற்றக்கூடிய வல்லமை ஆலய வழிபாட்டிற்கு உண்டா அப்படின்னு நம்ம கேள்வி கேட்கணும். சித்தர்கள், கோடான கோடி சித்தர்கள் வாழ்ந்தார்கள். இவன் சொல்ற மாதிரி 18 சித்தர் கிடையாது. இவனா புறக்கி எடுத்து 18 சித்தர் கொண்டு வரையான். கோடான கோடி சித்தர் இந்த பூமியில வாழ்ந்தான். அதுல மக்களுக்கு பயன்படும்படியான, அவன் மக்களுக்கு பயன்படும்படியான, நீ வந்து இந்த பாட்டை படிச்சா உனக்கு கார் கிடைக்கும், இந்த பாட்டை படிச்சா உனக்கு சொத்து கிடைக்கும், இந்த பாட்டை படிச்சா நீ உனக்கு இது கிடைக்கும்னு அவன் எந்த சித்தனும் சொல்லலை. நல்லா தெரிஞ்சு, எந்த சித்தனும் இந்த பாட்டை பாடு. இவங்களே திருமந்திரத்துல திருவாசகத்துல இருந்து சில பாடல்களையும் பாடல்கள் எடுத்து நம்ம பாடுறோம். திருவாசகத்திலிருந்து ஒவ்வொரு பாடலை பாடும்போது உடலியல் கூட்டு தத்துவத்தை வந்து மாற்றக்கூடிய சக்தி திருவாசகத்துல இருக்குன்னு அவங்க சொல்லி கொடுக்குறாங்க. ஓகே, நம்ம ஏத்துக்கலாம். ஆனா இவர்கள் சித்தர்கள் கிடையாது. இவர்கள் நால்வர்கள் ஒருத்தர் தான். அப்பர், சுந்தர், சம்பந்தர், மாணிக்கவாதர் ஒரு நால்வர். சரியா? இவங்க கொடுத்தது வேற. தேவாரம், திருவாசகம் இதெல்லாம் வந்து இவங்க கொடுத்தது. ஆனால் சித்தர்கள் கொடுத்த பாடல்கள் நீங்க பூர்வா பாத்தீங்கன்னா உடல் கூறு தத்துவத்தினுடைய நிலைப்பாட்டை மட்டும்தான் சொல்லுவான். நீ இந்த பூமியில பிறந்தது எதுக்குடா, நீ இந்த இந்த பட்டு பாசத்தை விட்டு வெளியே வாடா அப்படின்னு தான் சொல்லுவான். எந்த சித்தனும் நீ பொண்டாட்டி பிள்ளையோட நல்லா இரு, பொண்டாட்டி பிள்ளையோட வாழு, நீ இப்படி சந்தோஷமா இருக்கணும், இதை செஞ்சா உனக்கு இப்படி எல்லாம் சந்தோஷமா இருப்ப, உனக்கு இப்ப இந்த இந்த இது செஞ்சா உனக்கு புள்ள ஊட்டி கிடைக்கும், எந்த சித்தனா அது பாட்டு பாடியிருக்கலாம்? சொல்லுங்க பாப்போம். அப்புறம் ஏன்டா நீ வாழ்வியல் அங்க போற? அப்ப எந்த காலகட்டத்துல உனக்கு அந்த சிந்தனை வரணும்? அப்ப அங்க போய் நின்றுக்கிட்டு இது எப்படின்னா, நம்ம நம்ம ஒரு விஷயத்த ஆழமா பாருங்க, இந்த ஒரு விஷயம் சிந்திக்க பாருங்க. நான் வந்து சிந்தனை உங்களுக்கு தூண்டுறதுக்கு தான் சில விஷயங்கள் சொல்லுவேன். ஒரு காலகட்டத்தில் இப்ப கூட திருந்திட்டாங்க இந்த ஜோசியக்காரங்க எல்லாம். அந்த அந்த என்ன செஞ்சிட்டாங்க, இந்த இந்த சொல்லு கொஞ்சம் இடைநிலை கடைநிலை ஜோசியம் சில பேர் இருப்பாங்க. இப்போ ஜாதகத்தை குறிச்ச உடனே, ஆமா சாமி எங்க அம்மாவுக்கு உடம்பு சரியும்ல, அப்படியா, வியாழக்கிழமை தட்சணாமூர்த்திக்கு போய் சுண்டக்கல்ல போடும். சாமி என் மகன் நல்லாவே படிக்க மாட்டேன்றா சாமி. உடனே தட்சிணாமூர்த்திக்கு வந்து சுண்டக்கல்லை போட்டு வியாழக்கிழமை போய் விளக்கேத்து அதை சாயங்காலம் ஏற்ற சொல்லுவாங்க. சரியா? எதை எடுத்தாலும் கல்யாணம் ஆகல, கல்யாணம் கைகூடல, கணவன் மனைவி சண்டை, குழந்தை பிறக்கல, வீட்டுல வந்து அப்பா உடல்நிலை சரியில்லை, காசு பணம் கடன் இல்லை, எல்லாத்துக்குமே இவன் சொல்ற ஒரே பரிகாரம் எதுன்னா தட்சிணாமூர்த்தி. ஒரு காலகட்டத்தில் தட்சிணாமூர்த்தியில வந்து சுண்டக்கல் அவர் துண்டக்காலம் ஓட ஆரம்பிச்சார். டேய், இதுக்கு மேல என் கழுத்துல தாங்க முடியாதுடா, உங்க குடும்பம் தாங்க முடியாது, அவர் ஓட ஆரம்பிச்சாச்சு எல்லா கோயில்ல இருந்தும். அப்படி போட ஆரம்பிச்சிட்டாங்க சுண்டக்கலைய.
இது முறையா அப்படிலாம் இல்லை. தட்சிணாமூர்த்தி வேறு, பிரகஸ்பதி வேறு. பிரகஸ்பதி நவக்கிரக பீடத்தினுடைய வடக்கு திசையில் ஸ்வர்ண பிரதமையில் ஒரு பக்கம் இந்திரனும் ஒரு பக்கம் பிரம்மாவையும் கொண்டு 7 ரதம் புட்டிய ஒரு வாகனத்துல, யானை வாகனத்துல யானையில் நிற்கக்கூடியவர் தான் பிரகஸ்பதி. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஒரு பக்கம் நல்ல கவனிங்க, ஒரு பக்கம் பிரம்மா, ஒரு பக்கம் இந்திரன். அதனால குருவுக்கு 2 செயல். நாம் பிறப்பதற்கு அவனை புத்திரக்காரன் சொன்னா, இன்னொன்னு தனகாரன் சொன்னான். பிரம்மா படைப்பது, இந்திரன் செல்வது. புரியுதா? இப்ப இவர் வேற, அவர் வேற. அவர் என்ன செய்யறாரு? ஆதிசங்கர் ரூபத்தில் கல்லால மரத்தின் கீழ் நின்று சனாதி முனிவருக்கு தீட்சை கொடுப்பதற்காக உட்கார்ந்து மோனதவத்தில் உட்கார்ந்த ஒரு சிவபெருமான். அவருக்கு 4 கோமலாண்டி முன்னாடி உட்கார்ந்துருக்காங்க பாத்தீங்களா? அவருக்கு பேர் சனாதி முனிவர்னு பேரு. அவங்களுக்கு தீட்சை கொடுக்கறதுக்காகவே மோனதவத்தில் உட்கார்ந்துருக்காரு. இவளுக்கு பொறுக்க முடியல, யுகங்கள் கடக்குது. அம்மா கோவிக்கிறா பார்வதி. இந்த சடப்பையில கட்டிக்கிட்டு நான் என்ன பாடுபட வேண்டியதுன்னு சொல்லிட்டு மன்மதனை கூப்பிடுறாங்க, வாடா அப்படின்னு. என்னது ஐ அப்படின்னு ஓடியாடுறான். உங்க அப்பனை கொஞ்சம் விட்டுட்டேன். அவன் சொல்றான், மன்மதன் எதுக்காக காமம் என்ற நிலையை அவனுக்கு கொடுத்தாலாவது ஏன் ஞாபகம் வருமாடா அப்படின்னு அப்ப பாக்குறான். ஆனா அவன் அப்பயே நினைச்சிட்டான், இன்னைக்கு நம்ம சரி நம்ம எரிக்க போறது உறுதி, கொன்றுவான் மனுஷன், எப்படி இருந்தாலும் இவ சொல்ல தட்ட முடியாது, சரி இவளுக்காக நம்ம பலிகாராக ஆகும்னு சொல்லிட்டு அவர் மன்மதன் மலர்கனையை தொடுத்துட்டார். தொடுத்த உடனே அவன் எத்தனையோ யுகத்துல கண்ண மூடி உட்கார்ந்துருந்தேன். வந்தாரு யாரு? தட்சிணாமூர்த்தி. யாராவே அப்படின்னு திரும்பினது தான். மன்மதன் பாஸ்பம் ஆயிட்டான். என்ன அங்கிட்டு ரதிதேவி அலறா, ஐயோ என் புருஷனை கொண்டு போட்டாங்களே. இந்த பக்கம் மன்மதன் எரிக்கப்படும். இப்ப என்ன காரணம்னா, அந்த காமம் என்பது எரிக்கப்பட வேண்டும். யாருக்கு? மன்மதனை ஏன் தட்சிணாமூர்த்தி எரித்தார் அப்படின்னா, ஒரு 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 யோகிக்கு, தவசிக்கு, சன்னியாசிக்கு, சாமியாருக்கு, இந்த தவசிரேஷ்டர்களுக்கு காமம் என்பது இருக்கப்படாது. அதற்காகத்தான் மன்மதனை எரித்தார். நல்லா தெரிஞ்சுக்கங்க. இது நமக்கு சொல்லக்கூடிய அறிவு தான். அப்ப தட்சிணாமூர்த்தியை போய் கும்பிடுறவனுக்கு என்னது? இல்லறத்தினுடைய நாட்டமோ, வேற லௌகீக நாட்டமோ, இந்த இச்சாசக்தி, கிரியாசக்தி, ஞானசக்தி அப்படி இந்த 3 சக்தியில இச்சாசக்தி இல்லாம அவன் கிரியாசக்தி ஞானசக்தியோட போய் நின்னானா தட்சிணாமூர்த்தியை பரிபூர்ண ஆசீர்வாதம் உண்டு. ஆனா அவரை போய் கும்பிட இல்லற நாட்டமே போயிருப்ப. புருஷ முன்னாடிக்குள்ள சண்டை சாமி தட்சிணாமூர்த்தி, அவன் ஜோசியர், தட்சிணாமூர்த்தியை கும்பிடுங்க அப்படின்னு சொல்லணும். அவன் நல்லா போய் உள்ள முடி, தட்சிணாமூர்த்தி என் புருஷன் கூட சண்டையா இருக்கு, இனி 2 பேரும் சேர்த்து வை அப்படின்னு சொல்லி இவ வேண்டும் போதே அங்க சனாதிபதி ஒரு 4 பேர்ல ஒரு தாள் பார்ப்பாரு. ஏ மூதி, எங்க வேண்டி இருக்க? அதுக்கு போய் சொக்கனை போய் கும்பிட வேண்டியதானே, இங்க வேண்டி இருக்க. இவன் கேள்வி நீ சன்னியாசமாயோட. இவ அப்படியே வாரம் போகும்போது அங்க ஒரு சாமியார் வருவான், தட்சிணாமூர்த்தி கொண்டு போகுது, இந்தாங்கம்மா அப்படின்னு ஒரு உத்தராட்சத்தை தரலாம். இவ வாங்கணும், உத்தராட்சத்துக்கு கழுத்துல விடுவா. ஆயிட்டாளா? புருஷன் ஞாபகமே வராது, புருஷன் கூட போகணுன்ற எண்ணமே வராது. அப்புறம் எப்ப பார்த்தாலும் ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாயான்னு சொல்ல ஆரம்பிச்சுடுவா. நமச்சிவாயன்னு சொல்றதுக்கும் சிவாய நமன்னு சொல்றதுக்கும் வித்தியாசம் இருக்கு. இதுல எங்க மிஸ்டிக் செல்வமே ஒரு தப்பு பண்ணாரு. ஓம் சிவ சிவ ஓம், ஓம் சிவ சிவ ஓம், ஓம் சிவ சிவ ஓம்னு சொல்லி எல்லாத்துக்கும் மந்திரம் மாதிரி சொல்ல சொன்னாரு. நான் சொன்னேன், ஓம் சிவ சிவ ஓம்னு சொன்னா கோமனம் கூட போயிடும். நான் ஓப்பனாவே சொன்னேன், டே கோமனத்தை கழட்டிடுவாங்க. அவரு மிஸ்டிக் செல்வம், என்ன இப்படி சொல்றீங்க, அதுல எவ்வளவு பெரிய சக்தி இருக்கு தெரியுமா? நான் கேட்டேன், யோ நீ ஓம் சிவ சிவ ஓம், ஓம் சிவ சிவ ஓம் சொல்லிட்டா எத்தனை வருஷமா கடந்து வந்த? உன் பிள்ளை கூட உன்னை மதிக்கல, ரோட்ல தெரியுத, நான் மட்டும் ஆதரவு இல்லைன்னு நீ செத்து போக அப்படின்ட்டேன். ஒரே இது அப்படியே மனுஷன் ஆடி போயிட்டாரு. ஓம் சிவ சிவ ஓம்லாம் சொல்லக்கூடாது. எப்பயுமே சிவாய நம அப்படின்னு சொல்லும் போதுதான் ஓம் நமச்சிவாயன்னு சொல்லக்கூடாது. நமச்சிவாயன்னு சொல்றது சிவாய நம. இது சக்தியினுடைய பரிமாணத்துல நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு இது. சிவாய நம. நமக்கு சக்தி மூலமா பெருமானுடைய அனுக்கிரகம் நமக்கு கிடைக்கும். பஞ்சாட்சரம் தான், 51 சக்கரம் இருக்கு, சரியா? அப்ப இந்த இடத்துலதான் நாம தட்சிணாமூர்த்தியை போய் கும்பிட்டா அது இல்லறதுக்கு அப்பாற்பட்டது, காமத்தை எரிக்கப்படக்கூடியது
அப்ப எப்ப 60 வயசு ஆயிடுச்சா, 55 வயசுக்கு மேல ஆயிடுச்சா, நீ தட்சாமூர்த்திட்ட போய் நில்லு. எனக்கு ஒரு நல்ல ஆன்மீக குருமார் கிடைக்குன்னா நல்லா இருக்குமே, நான் ஆலய வழிபாடு பண்ணணுமே, எனக்கு அனுக்கிரகம் பண்ணும்போது தட்சிணாமூர்த்திட்ட 60 வயசுல போய் நிக்கணும். அதுக்கு முன்னாடி நல்ல அழகான மனைவி, இல்ல நல்ல அழகான நல்ல குணமான கணவனை வச்சு போட்டு நான் தட்சிணாமூர்த்திட்ட போய் ஓம் நம சிவாய. எனக்கெல்லாம் இந்த இந்த இதுல வந்து இந்த கொஞ்ச வயசு பிள்ளைய இவங்கெல்லாம் வந்து இந்த உத்தராட்சத்தை போட்டுக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு வர்றாங்க இல்லையா, எனக்கு இது பிடிக்காத விஷயம். நான் கூப்பிட்டே சத்தம் போடுவேன், இது உனக்கு தேவையில்லை, இந்த வேஷம் உனக்கு தேவையா, வாழ்ந்து பழகு. நீ எப்படித்தான் இங்க சிவாயனம்னு சொன்னாலும் நமச்சிவாயம் சொன்னாலும் சரி, மேல இருக்கிறவன் என்ன செய்வான், இல்லறத்துல நீ நல்லா இருந்தா தான் அவன் ஏத்துக்கிடுவான். இல்லறத்துல நீ குறை வச்சிருந்தேன் நம்ம அவளை மேல ஏத்துக்கவே மாட்டான். எப்படி இருக்கு பாருங்க. அப்ப இல்லறம் நல்லறம் இது பத்தி அடுத்த வாரம் நம்ம வாழ்வியலோடு கலந்து போகணும். இன்னைக்கு உங்களுக்கு நல்ல ஒரு விஷயம் கொடுத்துருக்கேன்னு நான் நினைக்கிறேன் இல்லையா? அப்ப நாம இருக்கக்கூடிய இடத்தை பரிசுத்தப்படுத்திக் கொண்ட நம் வாழ்க்கை பல விஷயங்களை கொடுக்கும். இது மாதிரி ஒவ்வொரு விஷயங்களையும் ஒவ்வொரு ரகசியத்தை நம்ம பார்க்கணும். விதி செய்தான், நமக்கு வந்து ஒரு விதி செஞ்சுட்டான், நீ விதியை மாற்ற முடியாது. இந்த விதியை நல்விதியாக, நல்ல விதியாக, நல்ல கர்ம வினையாக, அந்த கர்மாவின் மூலமாக கிடைக்கக்கூடிய நல்ல பலன்களை, அந்த நல்ல பலன்கள் எவ்வளவு மோசமான காலத்திலையும் திருஷ்டி இல்லாத அதிர்ஷ்டத்தை நாம் அடையக்கூடிய வழிமுறைகளுக்கு வாழ்வியல்ல பல சூத்திரம் இருக்கு. அதை நம்ம கண்டுட்டோம்னா நாம ஜெயிச்சிடலாம். ஓகே, என்ன சொல்லணும்? சரித்தானுங்களே. அப்புறம் யாருமே வகுப்பில் கலந்து கொண்டுள்ள நல்ல ஆத்மீய சற்சங்கம், அதுல கிட்டத்தட்ட 350 பேருக்கு அவரு கனெக்ஷன் கொடுத்துருக்காரு. ஆனா எல்லாருக்கும் இது என்னமோ நினைச்சிட்டு ஓடி போயிருக்காங்க. சரி, நமக்கு அந்த பாய்ச்சி கிடைச்சிருக்கு. நன்றி. உங்கள் அனைவருக்கும் நன்றி. உங்கள் வாழ்க்கையில் அதாவது சகல சௌபாக்கியங்களையும் ஆனந்தத்தையும் ஐஸ்வர்யத்தையும் ஆரோக்கியத்தையும் தந்த வேண்டுமாய் நான் வணங்கும் வல்லநாட்டு சித்தரை வேண்டி வாழ்த்துகின்றேன். வாழ்த்துக்கள். நன்றி நன்றி நன்றி. நன்றி, ரொம்ப அருமையா இருந்தது. நன்றி ஐயா. நன்றி, மிக்க பாக்கியம் ஐயா. இணைச்சதுக்கு ரொம்ப நன்றி ஐயா. நன்றி நன்றி நன்றி. ஏன்னா இதுல வந்து உங்களுக்கு தெரிஞ்ச சொந்தம் வந்தோம் ஒட்டுநருக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையுமே இணைச்சு விடுங்க. இதுக்கும் ஜோசியத்துக்கும் சம்மந்தம் இல்லை. இது போல நம்ம வந்து செய்யக்கூடிய அதாவது நான் வந்த பாதையில எனக்கு கிடைச்ச சில நிலைகளை உங்களுக்கு எந்த விதமான இதுவும் இல்லாம நான் வந்து கொடுக்கறதுக்கு நான் தயாரா இருக்கேன். வாங்க, சரியா? அது எந்த காலத்துல சந்தேகம் ஐயா. கேளுங்கய்யா. ஐயா, இப்ப நான் வந்து ஃபாரின்ல இருக்கேன். நம்ம வந்து இந்த அமாவாசை பத்தி பேசணும்ல, அமாவாசையில வந்து இந்த பூசணிக்காயை வந்து சுத்தி வீட்டுல எல்லாம் இது பண்ணணும். இப்ப நம்ம ஃபாரின்ல இருக்கிறவங்க எல்லாம் எப்படி பண்ணலாம், அதை பத்தி கொஞ்சம். வெரி குட். இப்ப வந்து இந்த இன்னொரு பிள்ளை இருக்கு நமக்கு, நம்ம ராஜுன்னு ஒரு பொண்ணு இருக்கு, அதுவும் வந்து ஃபாரின்ல தான் இருக்கு. சரியா? இப்ப நல்ல கேள்வியை கேட்டார் தீனா, அருமையான கேள்வி. நீங்க ஃபாரின்ல உட்காந்துட்டு வெள்ளை பூசணிக்காய் வாங்கி சுத்தி ரோட்ல போனீங்கன்னா வந்து கை பண்ணிட்டு போயிடுவாங்க. சரியா? பஞ்சாயத்து என்ன சாமி? அந்த மாதிரி பண்ண முடியாது மாமி, சொல்லி மறிக்கல. அது எப்படின்னா என்ன செய்யணும்னா, சரி தீனா, இத வந்து அடுத்த வாரம் நீங்க ஞாபகப்படுத்துங்க. நான் உங்களுக்கு தரேன். அதாவது இதே இப்ப சொல்லிடுவோம். இதே ஒரு விஷயம் தான் கொண்டு போவோம். இப்ப என்ன செய்றீங்க, ஒரு செம்புல தண்ணி எடுங்க. சரியா? செம்புல தண்ணி எடுத்து அந்த தண்ணியில என்ன செய்யணும்னா, மேல உங்க கையினாலேயே ஓம்னு எழுதிடணும். ஓம்னு எழுதி உங்க கைய மேல வச்சுட்டு, இங்க பாருங்க, உங்க கைய இப்படி வைக்கணும். வலது கையை முன்னாடி வச்சு இடது கையை இப்படி வைக்கலாம், இல்ல வலது கை மட்டும் கூட அந்த செம்புல தண்ணியில வச்சுக்கலாம். அப்ப நதிகளுடைய பெயர்களை வந்து நீங்க சொல்லணும். கங்கா, யமுனா, காவேரி தாயே, சங்கமத்தில் கூறுகின்ற தேவி, இந்த நீரானது உன்னுடைய நீராகி இந்த இடத்தில் பரிசுத்தப்படுத்துவதற்கு நீ எனக்கு துணையாக இருக்க வேண்டும் சொல்லி வேண்டி சங்கல்பம் பண்ணிக்கணும். ஏன்னா இந்த நீரானது எனது இல்லத்தையும் இந்த இடத்தையும் பரிசுத்தப்படுத்தணும் அப்படின்னு நன்றி 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 சொல்லிட்டு அந்த தண்ணி அப்படியே கையில ஊத்தி, அந்த நம்ம ரூம்ல வந்து 4 கார்னர் இருக்கும் தெரியுமா? 4 கார்னர் இருக்கும். தலைவாசல் இருக்கும் இல்லையா, வாசல். அந்த வாசல்ல 2 பக்கம் முதல் தெளிக்கணும். சரியா? எடுத்து தெளிக்கணும். அதே மாதிரி காம்பவுண்ட் வால் இருக்குல்ல, காம்பவுண்ட் வால்லையும் தெளிக்கணும்.
தெளிச்சுட்டு சரி. அப்படியே ஒவ்வொரு ரூம்லயும் 4 கார்னர்லயும் அந்த கொஞ்சம் தண்ணி பிடிச்சி, நம்ம தண்ணினா தீர்த்தம் தெளிப்போம் பாருங்க, அதே மாதிரி கையில தெளிச்சு சரி. ஒவ்வொரு ரூம்லயும் 4 கார்னர் தெளிச்சு விட்டுருங்க. உங்க வீடு பரிசுத்தமாயிடும். சரிங்க, நல்லது. செஞ்சு பாருங்க, சூப்பரா இருக்கும். இது இப்ப நம்ம ஒரு வெளியூர் போறோம்னு வைங்களேன், வீடு பூட்டி கிடக்கு, வெளியூர் போயிட்டு வர்றோம், ஒரு வாரம் கழிச்சு வர்றோம். இந்த ஒரு வாரம் கழிச்சு வரும்போது நீங்க கதவை திறந்த உடனே காற்றுக்குள் சில நுண்ணுயிர்கள் போன்று சில வைரஸும் நிற்கும், சில பேட் எனர்ஜியும் உள்ள நிற்கும். நல்லா புரிஞ்சுக்குங்க. நம்ம கதவை பூட்டிட்டு போயிடுறோம். கண்டிப்பா. இந்த கதவை பூட்டிட்டு போகும்போது சில பேர் என்ன செய்யறேன், எங்கேயாவது எலக்ட்ரிக் ஷாக் அடிச்சு தீ பிடிச்சிருமோன்னு சொல்லி மெயினே ஆஃப் பண்ணிட்டு போயிடுறாங்க. சரியா? அதுல முக்கியமா பார்க்கணும், எதையாவது அந்த டியூப் லைட்ல இருக்கக்கூடிய அந்த பாஸ்பரஸ் சொல்லக்கூடிய அந்த இது இருக்கு இல்லையா, அந்த அந்த இது என்ன செய்யுது, அந்த இடத்துல ஈவில் ஸ்பிரிட் வராத அளவுக்கு இது இது ஒரு பெரிய விஷயம் சாமி, நீங்க கேட்டது நல்லதுதான். அந்த அந்த நேரத்துல நம்ம ஒரு டியூப் லைட் போட்டோம் தெரியுமா, அந்த எல்இடி பல்ப் வர்றதுக்கு முன்னாடி ஒரு டியூப் லைட் போடுவோம் தெரியுமா, அந்த டியூப் லைட்ல இருக்கக்கூடிய அந்த அது என்ன சொல்றது, ரசம், அந்த ரசமானது உள்ளுக்குள்ள எந்த ஸ்பிரிட்டையும் தங்க விடாது, ஸ்பிரிட்டை வெளியேற்றி விட்டுரும். அதுக்கு ஒரு சக்தி இருந்தது அந்த டியூப் லைட்ல. ஆனா இன்னைக்கு எல்இடி பல்பு இருக்கு இல்லையா, எல்இடி பல்பை நீங்க உள்ள போட்ட உடனே சில வீட்டுக்குள்ள வவ்வால் வரும். நல்லா தெரிஞ்சுக்கங்க, அப்படியே மாத்திருச்சு. இப்ப எல்இடி பல்பு போடுறது நல்லதா அப்படின்னா வெளிச்சத்துக்கு நல்லது, ஆனா எல்இடி பல்பு போட்டாலே நம்ம அந்த இடத்த சுத்தப்படுத்திக்கிட்டே இருக்கும். இல்லாட்டி இந்த பேர்ட்ஸ் எல்லாம் வெளியே உள்ள வந்துடும், வவ்வால் இதெல்லாம் உள்ள வரும். இது கொஞ்சம் நம்ம எச்சரிக்கையா இருக்கணும். ஆனா ரூம்ல வெளியூர் போகும்போது அது வெள்ளை பல்பு தான் போடணும். நீங்க மஞ்சள்ல நல்லதுன்னு நினைச்சுறாங்க, மஞ்ச பல்பு மஞ்ச பெயிண்ட் அடிச்சீங்கன்னா உங்க வீட்டுல இருக்க செல்வம் பூரா போயிடும். நல்லா புரிஞ்சுக்குங்க. மஞ்ச பல்பு போட்டு ஐயோ மங்களகரமானது அப்படின்னு சொல்லி மஞ்ச பல்பு போட்டீங்கன்னா வீட்டுல இருக்கக்கூடிய பொம்பளைக்கு அப்டாமல் பெயின், அடிவயிறு வலி வந்து ஆஸ்பத்திரிக்கு போன மயமா இருப்பாங்க. அருள் வந்துச்சா? பயமா இருக்கு, பயப்பட வச்சாங்கடா. நானே பயந்து ஐயா, நானே பயந்துட்டேன் ஐயா, நானே ரொம்ப பயந்துட்டேன். ஏதோ சாமியுமே வந்துருச்சு, இல்ல பேயே வந்துருச்சு. டக்குனு களி சாமி வந்துருச்சோன்னு நினைச்சேன். சரியா? மஞ்சள் சொன்ன உடனே வந்துருச்சுன்னு நினைச்சேன் ஐயா. ஆமா, என்ன அதுல அதுல என்ன இப்ப என்ன எதுல விட்டோம், இப்படித்தான் படக்குன்னு போயிருக்கு. ஒயிட் பெயிண்ட் சொன்னாங்க. ஆமா, அதாவது மஞ்சள் லைட் சொன்னீங்க. மஞ்ச பல்பு வீட்டுக்குள்ள போடவே கூடாது. வெள்ளை பல்பு, பச்சை பல்பு இருக்குல்ல, 0 வாட்ஸ் பச்சை பல்பு, அது எரியலாம். அதாவது இந்த ரெண்டுமே பாத்தீங்கன்னா, இப்போ உங்க போர்ட்டிகோ இருக்கு அப்படின்னா, இந்த போர்ட்டிகோல ஒரு பக்கம் வெள்ளை பல்பு ஒரு பக்கம் பச்சை பல்பு நீங்க எரிய விட்டீங்கன்னு வைங்களேன், அந்த வீட்டுக்குள்ள சில நன்மைகள், நல்ல எனர்ஜி கூடிக்கிட்டே இருக்கும். ரூமுக்குள்ள எக்காரணத்தை கொண்டும் கலர் பல்பே போடாதீங்க. சில பேர்லாம் பெட்ரூமுக்குள்ள மஞ்சள் பல்பை போட்டுப்பேன். அதான் போட்டீங்களா? நான் போட்டிருக்கேன் சார். ஏன் ரூம்ல நைட் லேம்ப் மஞ்சள் பல்பு தான் சார் இருக்கு. குடும்பமே குட்டியை தூக்கிறோம். இருக்கிறது கூட லாபம் அடிச்சு தள்ளி விட்டு போயிடும். மஞ்ச பல்பு மஞ்ச பெயிண்ட்லாம் போடக்கூடாது. சரியா? மஞ்ச பெயிண்ட்லாம் அடிக்காதீங்க வீட்டுக்குள்ள. அப்படியே நீங்க சொல்லுவாங்க அது குரு மங்களகரமா, இந்த மஞ்சள் மங்களகரமா. அவனே நீங்க ஒரு விஷயத்த பாருங்க, எஸ்டிடி பூத் வச்சிருந்தாங்க. நீங்க எஸ்டிடி பூத் தெருவுக்கு 100 அப்படின்னு ஓபன் பண்ணாங்க தெரியுமா? மஞ்ச நிறம், மஞ்ச பெயிண்ட், கருப்பு லெட்டர்ஸ் எழுதினாங்க தெரியுமா? பூரா அந்த சுந்தராய் போச்சு தெரியுமா? அதை அடிச்சவன் பூரா துண்டக்காலம் துணியக்காலம் ஓடி போயிட்டான். பல கோடிகளை பல லட்சங்களை இழந்தவன் தான் உண்மை. எவனாவது போன் பூத்து வச்சு சம்பாதிச்சு எவனாவது ஒருத்தர் சொல்லிட்டு, அதாவது சம்பாதிச்சாலுமே கடனாளி ஆக்கி விட்டுரும் சார். எவ்வளவுதான் சம்பாதிச்சாலுமே கடனாளி ஆக்கி விட்டுருவாங்க. கடனாளியா ஊரை விட்டு ஓட விட்டுரும், துண்டக்காலம் துணியக்காலம் ஓடிடுவாங்க. அதனால மஞ்சள் பெயிண்ட எக்காலம், அதுக்காக நீங்க மஞ்சள் சாரி கட்டக்கூடாதுன்னு சொல்ல மாட்டேன். மஞ்சள் சாரி நீங்க கட்டிக்கலாம். மஞ்சள் ஆக்சுவலா விரலி மஞ்சள் இருக்கு இல்லையா, விரலி மஞ்சள், பூசும் மஞ்சள், இது பெண்களுக்கு முகத்துல போட போட நல்ல யோகம் ஐஸ்வர்யம் தான். அது வேறு, அந்த மஞ்சள் வேறு, இந்த மஞ்சள் வேறு. சரியா? இதை ரொம்ப கவனமா வச்சுக்கோங்க.
நான் வந்து ஒவ்வொரு விஷயத்திலையும் இதுல நிறைய உங்களுக்கு அதாவது என் குருநாதர் இருக்காரு வாசியோகத்துல. என் குருநாதர் வந்து நான் ஒன்னா மேலப்பெருமாள் வேஸ்திரியில ஒரு விஷயத்துக்காக போயிட்டு அவர் நானும் வந்துட்டு இருந்தோம். அப்ப புனையா கொஞ்சம் இரு போவோம் வா அப்படின்னு சொல்லி திரும்ப கூட்டிகிட்டு போய் ஒரு கடையில வந்து டீ சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் இருந்துட்டு அதுக்கப்புறம் வந்து கிளம்பி வந்தோம். ஏன் சாமி அப்படின்னு கேட்டேன். நம்மளை எதிர்பார்த்து இந்த இடத்துல 2 ஸ்பிரிட் வந்து நிக்குதுடா அப்படின்னாரு. அவர் கண்ணுக்கு அது தெரியும். நம்ம கண்ணு ஊழக்கண்ணு, சரியா? அவர் கண்ணுக்கு பார்த்து சொன்னாரு. அதே மாதிரி நம்ம கண்ணுக்கு தெரியுமாடா? அவர் சொன்னார் படிப்படியா உனக்கு தெரியும்டா அப்படின்னு அபியாசம் பண்ணிக்கிட்டே வான்னு சொன்னாரு. ஏன்னா அது இப்ப சில சமயங்கள் தெரியுது. இப்பதான் வந்து இந்த இந்த இடத்துல வந்து ஒரு சின்ன இது இருக்கு, இந்த வந்து அதாவது ஒரு ஐடென்டிஃபை பண்ண தெரியுது. இந்த மாதிரி இருக்கு அப்படின்னு. அப்படியே நம்ம வந்து ஒரு இடத்துக்கு கிளம்புறோம் அப்படின்னா அந்த குறிப்பிட்ட இடத்துல இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்க போகுதுன்றது இப்ப நமக்கு தெரியுது அபியாசத்துல. ஆனா இன்னும் வந்து இந்த காத்துல இருக்கக்கூடிய ரூபங்கள் வந்து எனக்கு பெருசால எனக்கு தெரியல. சமிஞ்சைகள் தெரியுது. ஏன்னா நம்ம சொல்லணும்ல, நம்ம நிலைப்பாடு ஏன்னா இவ்வளவு காலம் பாடுபட்டவனுக்கே இன்னும் அதாவது நான் சொல்றேன், எனக்கு கிடைச்சதுக்கு கடவுளுக்கு நான் நன்றி சொல்லிட்டு தான் இருக்கிறேன். கிடைக்கிறது அவன் கையில இருக்கு, நம்ம கையில இல்லை. நம்மளுடைய ஆத்ம விசாரத்துல நம்ம ஈடுபாட்டோடும் நம்ம இதை செய்யும் போது இறைவனுடைய கருணை நமக்கு பரிபூர்ணமா உண்டு. என்னுடைய குருமார்களுடைய அனுக்கிரகம் எனக்கு பரிபூர்ணமா இருக்குன்ற ஒரு தைரியம் எனக்கு இருக்கு. அதனால நான் தைரியமா எதையுமே துணிஞ்சு செய்யறது காரணம். ஆனா இப்ப ரொம்ப பயமா இருக்கு சார். இப்ப யாராவது காலில் விழ வந்தா கூட ஓடி போயிடுவேன் நான். வேண்டாம்டா, காலை பிடிக்காதீங்க. ஏன்னா பெரிய பெரிய விஷயம் ஒண்ணும் கிடையாது. இப்ப நம்ம பார்வை நம்ம பார்க்கிறோம், அல்லது நல்லா இருப்பீங்க சாமி அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னாலே நான் சொல்லிவிட்டு இந்த பக்கம் போய் என்ன செய்வேன், யாருக்காவது வாக்கு கொடுத்துட்டேன், ஏதாவது வாழ்த்திட்டேன், அவங்க சங்கடத்தை நான் எடுத்து சரியா போகும் சாமி கவலைப்படாதீங்க நல்லா வந்துருவீங்க அப்படின்னு சொல்லிட்டேன்னா நேர போய் நைட்டு போய் என் குருநாதத்தை போய் சொல்லிவிடுவேன். இல்லையா வாக்கு கொடுத்துட்டு வந்துருக்கேன், நீ பாட்டுக்கு அதை போய் பாரு, அங்கிருந்து எந்த சீதும் எனக்கு வந்துடும், ரிட்டர்ன் வந்துடக்கூடாது, நீ போய் எல்லாம் சரி பண்ணிட்டு சொல்லிடுவேன். இது வாசியை கட்டி இவங்களை அனுப்பிச்சிருவேன். நான் எந்த இடத்துல நான் வந்து உள்ள நுழையவே மாட்டேன். ஆமா, ஏன்னா நமக்கு பாதுகாப்பு வேணும்ல, இல்லையா? 10 100 பேர் வருவாங்க. இந்த இன்னைக்கெல்லாம் பார்த்தோம்னா ஒரு ஜாதகத்துல கன்னிகா லக்னம் செவ்வாய் 2ல இருக்கு, சனி வந்து மேசத்துல இருக்கு, நீச்ச சனி, சனி செவ்வாய் பார்வை, இவங்க 2 பேரும் புத்திரஸ்தானத்தை பாக்குறாங்க. புத்திரஸ்தானத்துல கேது இருக்கு. இப்ப செவ்வாய் 4ஆம் பார்வையா, சனி 10ஆம் பார்வையா, 5ஆம் இடத்தை பாக்குறாங்க. அந்த 5 கூடையவரும் 8ஆம் அதிபதியும் ஒருத்தருக்கு ஒருத்தர் எங்க 1 7 அப்படின்ற மேச துலாத்துல இருந்து பாக்குறாங்க. அப்ப இதனுடைய முற்பரப்பு குழந்தைகளையே கொலை பண்ணது அந்த ஜாதகம். அந்த ஜாதகமே குழந்தை இல்லைன்னு தான் வருது. கொலபாதகம் நடந்திருக்கலாம் சண்டாலையா. இதுக்கு போய் நம்ம வந்து ஒரு தீர்வு கொடுக்குறோம் அப்படின்னா வழிபாட்டு முறைகள் ஓகே, நம்ம வந்து அதை குறை சொல்லக்கூடாது. நம்மகிட்ட வந்துட்டாங்கன்னா தீர்வு வழிபாட்டு முறைகள் கொடுத்துடணும். இப்படி ஆட்கள் வந்து காலை பிடிக்கிறான்னு வைங்க, என்னத்துக்கு ஆகும் யோசிச்சு பாருங்க. அதனாலதான் எஸ்கேப். என்ன ஆமா சாமி பயமா இருக்குல்ல. நான் என்ன சொல்றேன், இப்ப எனக்கு திருப்தி தான். நான் வந்து ஒரு பெருசா நான் அது இது அப்படின்லாம் இதாக, ஆமா நான் வந்து திருப்தியா தான் இருக்கேன். ஏன்னா நான் எல்லாம் வந்து என் பேர பேத்திகள்லாம் பார்த்துட்டேன் வச்சுட்டேன். அவங்களோட நல்லா சந்தோஷமா இருக்கேன். என்னை இறைவன் மகிழ்ச்சியாக வைத்திருக்கிறேன். ஆனந்தமா இருக்கு. எல்லாத்துக்கும் ஒரு ஆறுதல் சொல்லக்கூடிய நிலையில இருக்கேன். ரைட், இதெல்லாம் இறைவனுடைய தீர்க்கம். நான் என்ன சொல்றேன், என் பிள்ளைகளுக்கு நான் வந்து அவஸ்தையை கொடுத்துடக்கூடாது. ஒரு காலகட்டத்தில் நம்ம அப்பா அம்மா வந்து உடம்புல சரியாலன்னா அதாவது அந்த காலத்துல கிராமத்தை சொல்லுவாங்க, அந்த பிள்ளை பாரு வாக்கப்பட்டு வந்து மாமனாருக்கு தீமோத்தரம் எடுத்துச்சு அப்படின்னு சொல்ற அளவுக்கு வாழ்ந்தவங்க இருக்காங்க. இன்னைக்கு நம்ம படுத்துறோம்னு நம்ம பிள்ளைகளை நம்மளை பார்க்குமா, உங்களுக்கு வேற வேலையே இல்லையா அப்படின்னு வாங்க. நம்ம இருக்கிற வரைக்கும் கையால செய்ய மட்டும் விட்டுறப்படாது, தெம்பா இருக்கணும். என்ன நான் சொல்றது, ஆரோக்கியம். இந்த ஆரோக்கியத்தை நம்ம எப்படி இது பண்றது அப்படின்றத அடுத்த செஷன்ஸ்ல பார்ப்போம். இந்த ஆன்மீக சத்சங்கத்துக்கு வந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள். உங்களுக்கு எல்லா சகல சௌபாக்கியங்களையும் இறைவன் கொடுப்பான், கவலைப்படாதீங்க. ஏன்னா வாழ்க்கையில உங்களுக்கு என்னென்ன கிடைக்கணுமோ அத்தனையும் கிடைக்கிறதுக்கு உண்டான வழிமுறைகளை நான் சொல்லித்தரேன்.
இந்த சத்சங்கமே என்னன்னா, நமக்கு தேவை என்னவோ அதை மட்டும் நமக்கு எப்படி எடுக்கணும் அப்படின்றதான் முறை. இது வந்து நவக்கிரகத்தினுடைய துணையோடு செய்யணும். ஆனா அதுக்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயங்களுக்கு போறோம் நம்ம. ரைட்டா? சரியா? அடுத்த வாரம், அடுத்த மாசம் அவங்க கேட்டுக்கணும். அடுத்த வாரமா அடுத்த மாசமான்னு பார்த்துக்குவோம். ஏன்னா உங்களை சந்திக்கும் வரை ஆனந்தமான வணக்கத்துடன் வாழ்த்துக்களுடன் அமர்கிட்டேன். ஆனந்தம். நன்றிங்க. நன்றி. ஒரே ஒரு சந்தேகம் கேளுங்கம்மா. ஐயா, அந்த பூசணிக்காவும் எலுமிச்சம்பழத்தையும் வந்து பெண்கள் உடைக்கலாமா? எங்க பூசணிக்காவும் எலுமிச்சம்பழத்தையும் 2ஆ வெட்டி வெளியே போட சொல்லிருக்கீங்க. அதை வந்து பெண்கள் செய்யலாமா? இல்ல, அது வந்து பெண்களுக்கு அது உகந்தது இல்லை. ஆனா ஆள் இல்லை அப்படின்னா கொஞ்சம் செஞ்சுக்கு தப்பு. சரியா? ஆனா பெண்களுக்கு அது உகந்தது இல்லை. ஆண்களை வச்சுதான் செய்யணும். இல்ல வேற யாராவது தெரிஞ்சவங்க தான் செய்ய சொல்லணும். ஆனா அவன் செஞ்சாலும் அவன் போய் குளிக்கணும். இன்னொன்னு, பூசணிக்காயெல்லாம் உடைச்சிட்டு வரும்போது ஒன்றும் காலையை கழுவிட்டு முகத்தெல்லாம் சுத்தமா கழுவிட்டு வீட்டுக்குள்ள போங்க. முறையா அந்த தண்ணி எண்ணெயெல்லாம் அதுக்கு தோதலாம், பைப் இல்லை எதுவும் இல்லைன்னா அது தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க ஒரு பக்கெட்ல. ஏன்னா முகம் காலையை கழுவி தலையில வந்து சிவசிவா 3 தடவை தண்ணி தெளிச்சுட்டு உள்ள போங்க. இல்லையா ஒரு குளியல கூட போட்டுருக்கு, அப்படியே கிடையாது. ரைட்டா? ஆமா. சுத்தி உடைக்கிறது வேற யாராவது செய்யலாம். வெட்டி தீபம் போடுறது மட்டும் செய்யலாங்களா ஐயா பெண்கள்? எப்படி? அது தீபம் போடலாம். அது நீங்க போடலாம். அது நீங்க தான் போடணும். அது வெட்டுறதெல்லாம் வெட்டி நம்ம பண்ணிக்கலாம் இல்லைங்களா அப்படின்றது தான் கேட்டேன். நீங்க பூசணிக்காய் 2ஆ வந்து விதையெல்லாம் எடுத்துட்டு திரிய போட்டு நல்லெண்ணெய் ஊற்றி தலைவாசல விளக்கு போடுறதெல்லாம் நீங்க போட்டுக்கணும். குறுக்கதானே வெட்டணும். குறுக்கதானே வெட்டணும். ஆமா, நடுவுல 2 பாகமா பிரிக்கணும். அதாவது அந்த உருளை இருக்கு இல்லையா, உருளை மாதிரி கிடைக்கிற மாதிரி. ஆமா, அந்த இது 2ஆ பிரிக்கணும். இந்த தீபத்துக்கு மட்டும் நல்லெண்ணெய் தீபம் போடலாம் இல்லைங்களா? ஆமா, நல்லெண்ணெய் தீபம் தான் போடணும். இதுக்கு மட்டும் நல்லெண்ணெய் தீபம். ஓகேங்க. ஆமா, நீங்க பூசணி விளக்கு போடும்போது நல்லெண்ணெய் தீபம் போடுங்க. எரிஞ்ச பூசணி தீபத்தை வெண்பூசணி தெரியாதா? இல்ல, வெண்பூசணி எரிஞ்ச தீபத்தை நீர்நிலை இல்லாத வேற எந்த இடத்துல போடலாம் பக்கத்துல இல்லைன்னா? எப்படி புரியல. காலையில அந்த தீபம் ஏத்துன அந்த பூசணிக்காய நீர்நிலைகள் இல்லாத பட்சத்துல எங்க போடலாம்னு கேக்குறாங்க. நீர்நிலை இல்லாத பட்சத்துல எங்க போடலாம்னு கேக்குறீங்களா? வெளியில எங்கயாவது ஒரு மரத்தடியில போட்டுருவோம். வெளியில. நன்றி. சரிங்க ஐயா. வணக்கம் ஐயா. வீதியில எது போடணும்? இந்த மாட விளக்குல விளக்கேத்த சொன்னீங்களா ஐயா, அது என்ன போடணும்னு கொஞ்சம் சொல்லுங்க ஐயா. எப்படி? மாட விளக்குல விளக்கேத்த சொன்னீங்களா ஐயா? ஆமா. அதுல என்ன ஊத்தணும்னு சொல்லி கொஞ்சம் சொல்லுங்க ஐயா. இல்ல, இதுல வந்து நீங்க விளக்கெண்ணெய் ஊத்தணும். மாட விளக்கு ஏத்துறதுல வந்து விளக்கெண்ணெய் ஊத்தணும். சரிங்க. அது எந்த திசையில இருந்தாலும் பரவாயில்லையா? இப்ப உச்சவாசம் சொல்லி நம்ம வடகிழக்குல மாட விளக்கு வச்சிருக்கோம். அது நீர் தத்துவன்றதுனால பேர் ஏத்தக்கூடாதுன்னு. விளக்கு ஏத்துனீங்கன்னா உங்களுக்கு கிழக்கு பக்கம் தானே எரியும். சரி, இல்ல, வடக்கு வாசல் வீடு, அது உச்சவாசல். வடக்கு பார்த்து தான் எரியும். தப்பே கிடையாது சாமி. வடக்கு வாசல் நீங்க வடக்கு பார்த்து, அதாவது மாடாக்குழி எந்த பக்கம் இருக்கோ அந்த பக்கம் தான் எரியணும். அது வந்து கண் மாதிரி சாமி, அந்த விளக்கு நமக்கு கண்ணு. சரிங்க. சில பேர் சொல்றாங்க அந்த இடத்துல மாட விளக்கே வைக்க கூடாது, அது பஞ்சபூதத்துல நீர் தத்துவம் உள்ளது, அந்த இடத்துல அக்னியை கொண்டு போகலாம். கிடையாது, அதெல்லாம் நல்லா ஏத்தலாம். இதெல்லாம் வந்து இதுவும் ஐயா சாமி, யாரையும் எதுக்காக சரியா? நீங்க விளக்கு நன்றிங்க. வடகிழக்குல வாசல் வச்சிருக்கோம். அது உச்ச வாசல், நல்ல வாசல். அந்த வீட்டுக்குள்ள ஐஸ்வர்யம் நல்லா வரும், குழந்தை செல்வம் நல்லா இருக்கும், குற்றமில்லாத வாசல். இப்ப நான் சொன்னதெல்லாம் செஞ்சுக்கிட்டீங்கன்னா, இந்த தூவத்தீபெல்லாம் காட்டிங்கன்னா அந்த வீட்டுக்குள்ள நிறைய நல்லா இருக்கும். இன்னொரு விஷயம் ஐயா, நீங்க மஞ்சள் கலர் பெயிண்ட் அடிக்க போனான்னு சொல்லியிருக்கீங்களா? அது உண்மைதான் ஐயா. நாங்க அடிச்சிருக்கோம். ரொம்ப கஷ்டமாவும் பிரச்சனையாவும் இருக்கு, ரொம்ப கடனாவும் அதிகமாயிட்டு இருக்குங்கய்யா. அதை மாத்துங்க சாமி. மாத்திருக்கோம் சாமி. ரொம்ப நன்றிங்க. நன்றி. நன்றி சாமிஜி. நன்றி. உங்களுடைய பாதார விருந்தங்களுக்கு நன்றி. கலந்து கொண்ட அத்தனை உங்களுடைய பாதங்களை நான் வணங்குகிறேன். வாழ்த்துக்கள். நன்றி. அப்படி நான் வந்து
சரியா? நாங்க தாங்க ஐயா ஐயா நீங்க வாழ்ற காலத்துல எங்களுக்கும் உங்களுடைய ஆசீர்வாதத்தோட நேரடியா பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு இந்த அதாவது பிரபஞ்சத்துக்கு நீங்க அங்க இருந்து என்னைய வாழ்த்த நான் நிறைய உங்களுக்கு கொண்டு கொட்டிக்கிட்டே இருப்பேன். நீங்க என்னைய வாழ்த்துக்கிட்டே இருப்பீங்க. உண்மையிலே எங்களுக்கு அருமையான தகவல் எல்லாம் கொடுத்துருக்கீங்க ஐயா. இதெல்லாம் எங்களுக்கு எப்படி கிடைக்கும்? உங்க மூலமா எங்களுக்கு கிடைச்சது எங்களுக்கு ரொம்ப பெரிய பாக்கியமா இன்னும் நிறைய கிடைக்கும். சரியா? மாசம் ஒண்ணு சேருவோம். ரொம்ப ரொம்ப நன்றி. நன்றி கண்டிப்பா.